أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد رب زدني علما. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله சும்மாய்க்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, இன்றைக்கு நான் சூரா முல்கிட்ட 16வது ஆயத்தை பார்க்க போகிறோம். 16. ஆமின்தும் மன் ஃபிஸ் ஸமாஇ ஐ யக்ஸிஃப பிகுமுல் அர்ல. சரிதானே? பிகுமுல் அர்ல ஃபைதா ஹி தமூர். இது ஆயத் நான் பார்த்தது 15வது. சரிதானே? 15. அப்போ இதில் ஆமின்தும், சரியா? உங்களுக்கு நான் தமிழோட முதல்ல சேர்த்து சொல்கிறேன். என் ஆசை இதில் பிரிச்சு இல்லை, முன்னுக்கு நான் பிரிக்க சொல்லிக்கிறேன். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ உங்களுக்கு ஈஸியாக பார்க்கல. இப்போ தமிழோட சேர்த்து, வானத்தில் எவன் இருக்கிறானோ அவன் உங்களை பூமியில் சொருகி விடுவான் என்பதை நீங்கள் அச்சமட்டு இருக்கிறீர்களா? இப்போ முதலாவது ஆமின்தும் என்று நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ண போல அது ஆமின்தும் தான் அச்சமட்டு இருக்கிறீர்களா. ஆமின்தும் இது எப்படி வருது? நீங்கள் அச்சமட்டு இருக்கிறீர்களா? கேள்வி. சரி, முதலாவது எப்படி கேள்வி என்று கண்டுபிடிக்கிறேன். இந்த அலிஃபிகுதே, அம்சாவோட வர அலிஃபிகுதே, இதை சிலதுக்கு அம்சா மட்டும் வந்துக்குதுன்னா சிலதுக்கு அலிஃபோட சேர்த்து அம்சா கொண்டு வரும். இதுதான் கேள்வி, கொஷன். சரிதானே? நாங்கள் எத்தனை தடவை இதை படிச்சுட்டோம். அப்போ சரியான வார்த்தை இதை வெட்டி தான் பார்க்கணும். இதை வெட்டி தான் சரியான வார்த்தையை பார்க்கணும். இந்த அம்சாவை அவசர போட்டிக்கு இல்லை, இது 2 எழுத்துமா. இது 2 அலிஃப். இது ஒரு அலிஃப், இது ஒரு அலிஃப். இப்போ இது ரெண்டுமே அலிஃப் அசிங்கமாகும் என்று நான் நினைக்கிறேன். அவங்க அம்சா மட்டும் போட்டிக்கிறாங்க. இதுவும் சரியா இப்படி தான் வரும், இந்த கேள்விக்கு வர அலிஃபும். ஆனால் என்ன பிரச்சனைன்னா இந்த வார்த்தைக்குள்ளே ஒரு அம்சா அலிஃப் ஒன்று ஈக்கிறார். அது சொல்லி 2 போடாமல் இப்படி போட்டிக்கிறாங்க. சில இதுக்கு வேற குருவானவரில் 2மே இப்படி ஒரே மாயிக்கும். சரிதானே? அப்போ முதலாவது கேள்வி வரப்போகலுமா எப்படி டிரான்ஸ்லேட் பண்ண மொழிபெயர்க்கணும் என்றால் இந்த கேள்வி கொஸ்டினை இது இல்லாமாக்குங்க. இந்த கேள்வியே இல்லாமாக்கி சும்மா மொழிபெயர்த்துட்டு அப்புறம் கேள்வியை போடுங்க. அப்போ அமின்தும் என்றது நீங்கள் நசர சாட் படிச்சிங்க தானே? அதில் என்ன சாட் மாய்க்கு அமின்தும்? ஹுவ நசர ஹுமா நசரா ஹும் நசரு இய நசரத் ஹுமா நசரதா ஹுன்ன நசர்னா. அந்த எனக்கு தெரியும், நீங்கள் தான் சொல்லணும். ஹுவ நசர ஹுமா நசரா ஹும் நசரு நசரு ஹிய நசரத் ஹுமா நசரதா ஹுன்ன நசர்ன அந்த நசரத அன்துமா நசர்துமா அன்தும் நசரத்தும். அப்போ தும்மென்னு அந்தும். அப்போ அந்தும் அமின்தும் அப்படி சொல்லணும். நீங்கள் எதை கண்டுபிடிச்சிங்களோ அப்புறம் சொன்னால் அந்தும் அமின்தும். அப்போ இதை சேல தாரு செய்கிறே அந்தும் அவங்க இல்லை ஹும்மெண்டா தான் அவங்க. அந்துமெண்டா நாங்கள் நீங்கள் எல்லாரும், நீங்கள் இல்லாட்டி நீங்கள் எல்லாரும். அமீனா என்று சொல்கிறது பாதுகாப்பாக இருக்கிறேன். அமீனா என்று சொல்கிறேன்னே பாதுகாப்பாக இருக்கிறேன். இதில் தான் அமானத் என்ற வார்த்தை வருது, இந்த ஆமன நம்பிக்கை வருது. இது எல்லாமே இதை ரூட்ஸ் தான் வருது. அமீனா என்று சொல்கிறே பாதுகாப்பாக இருக்கிறேன். அமான பேங்க், அதுவும் இதால் தான் வருது. அமான பேங்க் என்ன, நாங்கள் சல்லி எங்களை பாதுகாப்பாக வைக்கிற இடம் தானே அமான பேங்க் என்று சொல்கிறேன். ஸோ அமீன்தும், நீங்கள் பாதுகாப்பாக ஈக்கிறீங்களா இல்லாட்டி நீங்கள் பாதுகாப்புன்னு நினச்சி கொண்டு ஈக்கிறீங்களா? அப்படி அடிக்க இதை கொஞ்சம் இது கொஷன் இல்லை. அப்போ கொஷன் இல்லாட்டி நீங்கள் பாதுகாப்பாக ஈக்கிறீங்க, நீங்கள் பயப்படாமல் ஈக்கிறீங்க, நீங்கள் அச்சமட்டு ஈக்கிறீங்கன்னு தான் இல்லை அர்த்தம். அப்போ இதை கேள்வி எப்படி மாத்துறே? நீங்கள் அச்சமட்டு இருக்கின்றீர்களா? நீங்கள் அச்சமட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் பயப்படாமல் இருக்கிறீங்களா? யாரை கேட்குறேன்? நல்ல ஜலாலு கேட்குறேன். நீங்கள் பயப்படாமல் இருக்கிறீங்களா? கணக்கு இல்லாமல் இருக்கிறீங்களா? நீங்கள் பயம் இல்லாமல் இருக்கிறீங்களா? எதை பற்றி நீங்கள் பயப்படாமல் இருக்கிறீங்களா? அது இது விளங்கிச்சா? ஒன்றாவது, நீங்கள் அச்சமட்டு இருக்கிறீர்களா இல்லாட்டி நீங்கள் நீங்கள் இது சரியான அர்த்தம் நீங்கள் பாதுகாப்பு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சேஃப்னு நினச்சி கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் நினச்சி கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீங்க நீங்கள் நினச்சி கொண்டிருக்கிறீங்களா? அந்த கருத்தை எடுக்கலும். இப்போ பயம் வாரே நீங்கள் இப்போ சேஃபாக இருக்கிறேன்னா உங்களுக்கு பயம் இல்லை. நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீங்க பயம் இல்லை. இப்போ பாதுகாப்பு இல்லாமல் போனால் தான் பயம் வரும். பல்லா சுபாடத்தில் கேட்குறான், நீங்கள் பயப்படாமல் இருக்கிறீங்களா? இல்லை நீங்கள் பாதுகாப்புன்னு நினச்சி கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் அப்படி அல்லா சுபானத்தில் கேட்குறேன். சரியா? இது விளங்குச்சா? அமீன்தும். அடுத்த வார்த்தை மண் ஃபிஸ் சமாய். ஓகே, இதில் லேசானதுக்கு போகுமே. ஃபிஸ் சமாய்,
ஃபீ என்றா உங்களுக்கு தெரியும், சமா என்றா தெரியும். சமா என்றா என்ன? வானத்தினுள்ளே. வானத்தில் உள்ள, இல்லாட்டி வானத்தில். 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 வானத்தில் மண் இல்லை, இது மின் இல்லை, இது மண். மண் என்றா யார்? யாரு வானத்தில். யாரு வானத்தில். யாரு வானத்தில் என்று சொல்ல போகலுமா பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறானோ என்று வரும், ஆட்டோமேட்டிக்காக வரும். அது அரபில் இல்லாட்டியும் அது இங்கிலீஷில் வந்து இஸ் என்று வரும். நான் அல்ஹம்துக்கு சொன்னேன், எல்லாவுமே எல்லா புகழும் அல்லாவுக்கு இருக்கும் நான் சொன்னேன். அது மாதிரி தமிழில் வந்து இருக்கிறான் என்று வரும். அப்போ யாரு வானத்தில் இருக்கிறானோ, யாரு வானத்தில் இருக்கிறானோ மன்ஃபிஸ் சமாய். இதை இன்னொரு வேத்தருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும். இந்த இஸ்முல் மௌசூல் சிலத்துல் மௌசூல் வேறு டாபிக் உண்டு. இன்ஷா அல்லாஹ் நான் நினச்சி கொண்டிருக்கிறேன் அது உங்களுக்கு வேறே படித்தரதுக்கு. யாரு வானத்தில் இருக்கிறானோ என்றத எங்களுக்கு சொல்லலும் வானத்தில் இருக்கிறவன் அப்படி சொல்ல மேலும். எப்படி சொல்லலும்? வானத்தில் இருக்கிறவன். வானத்தில் இருக்கிறவன், சரிதானே? அப்போ இது வானத்தில், இது இருக்கிறவன். இருக்கிறவன் இல்லை, இது வன் தான். இது அது இருக்கிறன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. அவன் தானே. அப்போ வானத்தில் இருக்கிறவன் அவன் தான் வண்ணா மாறும். அதுதான் இஸ்முல் மௌசூல் அப்படி செய்யும். வானத்தில் இருக்கிறவன். நீங்க பயப்படாம இருக்கிறீங்களா? வானத்தில் இருக்கிறவன். வானத்தில் இருக்கிறவனுக்கு நீங்க பயப்படாம இருக்கிறீங்களா? அப்படியா? வானத்தில் இருக்கிறவனுக்கு இல்ல, இன்னும் முடியலை, முடிக்கொள்ள பாருங்க. ஐயக்ஸிஃப. அன் தான் இது ஒதுக்கொள்ள ஐ என்று சொல்றேன். அன் எங்க வந்து நினைவுக்குது உங்களுக்கு? அண்ண இல்ல, அன்ன இன்ன அன்னபி அந்த தானே. அன்ன இன்ன அன்ன கான்னபியான லைத்தலாக்கின்னா அது வந்து அன் இல்ல, அது அன்ன. அன்ன இன்ன அன்னபியான இன்ன அன்ன கான்னபியான லைத்தலாக்கினா அது அன்ன. அது இது வந்து அடுத்த நசுபாக்குற வார்த்தை அன்ன. ஓமா, இது வந்து அன். நல்லா பாருங்க, வார்த்தையை சரியா பார்க்கணும். இது வந்து அன். அன்ன என்ற இப்படி வரும். இது வந்து அன்ன இல்ல, இது அன். அந்த இது இந்த என்னது ஃபிகில வந்ததே மிகவும் கனம், இந்த கனம் இல்லாம அது இருக்கு. அன் லன் லிகை இதன் லலம் அன் அன் லன் அன் லன் லிகை இதன் ஹத்தா. அதுதான் இதுமா. அப்போ அது வந்தால் அடுத்த வாரத்தை ஒன்றாவது வந்து நிகழ்காலம் ஆயிக்கும். நிகழ்காலம் சுட்டினா யாழை ஸ்டார்ட் ஆகிக்குது. யாழை ஸ்டார்ட் ஆகி எதில் முடியணும்? தம்மலை முடியணும். என் சுரு. ஆனால் என்ன பிரச்சனை? தம்மலை முடிஞ்சு இல்லை, ஃபதால முடிஞ்சு. ஏன் ஃபதால முடிஞ்சுக்குது? முடியணும். ஏன் யஹ்சிஃபுன்னு முடிஞ்சுக்குது? யூசுஃபா மாதிரியா? இல்லை, இது வந்து நிகழ்கால ஃபிகிலுக்கு அது சம்மந்தம் இல்லை. இது வார சுட்டி. அன்வார சுட்டி. மாஷா கண்டுபிடிச்சிருக்கேன். நான் நினைச்சா கண்டுபிடிக்க மாட்டேன். சரி தானே? உங்களுக்கு யா கண்ணு யூசுஃப் என்ன வந்துச்சு? யா ஃபா எல்லாம் இது அன் வந்து சுட்டியும் யஹ்சிஃபு ஐந்தது யஹ்சிஃபா மாறிச்சு. இந்த அர்த்தம் எப்படி வருமெண்டா, யஹ்சிஃப் என்று சொல்கிறது வந்து மூழ்கடிக்க செய்கிறது, முழுங்குறது. இப்போ அசத் யூஸ் பண்ணிக்கிறாரு சொருகு விடுவான்ன்றது. ஆனால் இது அது 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 தமிழ் கொஞ்சம் அட்வான்ஸ் தமிழ். உங்களை அப்படியே பூமி அப்படியே முழுங்குறது, மூழ்கடிக்க செய்கிறது. அப்போ மூழ்கடிக்க செய்வதை, இது அண்ணுக்கு தெய் என்று அர்த்தம் எடுக்கிறது. சரியா? மூழ்கடிக்க செய்வதை. யாரை மூழ்கடிக்க செய்வதை? பிக்கும். உங்களுடன். உங்கள் எல்லாரும் உடன் எதை மூழ்கடிக்க செய்வதை? பூமியை. அப்போ பாருங்க அர்த்தம் எப்படி வந்து, பூமியை உங்களுடன் மூழ்கடிக்க செய்வதை. இந்த வேலையை யாரு செய்கிறை? வானத்தில் இருப்பவன். வானத்தில் இருப்பவன் பூமியை. நான் இப்போ டிரான்ஸ்லேட் பண்ண பாருங்க. முதல்ல நாங்கள் தமிழில் வந்து செய்கிறவர் தானே முதல்ல செய்கிறேன். யார் செய்கிறே? வானத்தில் இருப்பவன் பூமியை உங்களுடன் மூழ்கடிக்க செய்வதை நீங்கள் அச்சமற்றிருக்கின்றீர்களா? சுப்ஹானல்லாஹ், நீங்கள் அச்சமற்றிருக்கிறீர்களா? விளங்கிச்சா? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வெளில காட்டி கேள்வியில் தான் ஸ்டார்ட் ஆகுறாங்க. நீங்கள் பயப்படாமல் இருக்கிறீங்களா? எதுக்கு பயப்படாமல் இருக்கிறீங்களா?
ஜலஜலால ஒரே செல்ற அவர் வானத்துல தைக்கிறேன் சும்மா மிச்சம் இது எல்லாம் மன் ஃபிஸ்ஸமாய் எல்லாரும் இடத்துல வீக்கிறவன் தான் சுபானல்லாம் அல்லாஹ் இது வந்து ஈன வந்து ஏன் என்று சொன்னால் மன்ஃபிஸ்ஸமாய் வானத்தில் சில தஃப்சீராளிகள் இது ஏன் இதை எழுதிக்கிறாங்கன்றா இது கொஞ்சத்துக்கு ஒரு கருத்து இது ஒரு கருத்து தான். இது கொஞ்சத்துக்கு முந்தைய எதை பற்றி நாங்கள் பேசினோம்? நீங்கள் வானத்தை பார்க்கலையா, வானத்தில் ஏதாவது குறையோண்டு கண்டுபிடிச்சிங்களா? அப்படி பார்த்து பூமியை பற்றி பேசினோம் தான், பூமியை பற்றி பேசினோம். ஆனால் முதல்ல வானத்தை பற்றி பேசிட்டு வானத்தில் நாங்கள் என்ன சொன்னோம்? நினைவுகிட்ட வானத்தில் சொன்னோம் சில ஷைத்தானுவல் ஜின்னுவல் இதாக்குறே அவங்களுக்கு என்னது நட்சத்திரங்கள் மிசைல்ஸ் மாதிரி அடிக்கிறேன்னு சொன்னேன். இப்போ இது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைவு காட்டுறான், வானம் எவ்வளோ பெருசு, பூமியோட பார்க்கல வானம் எவ்வளோ பெருசு, அதில் எவனாவது பிரச்சனை போட்டாலே அவனுக்கு அடி கிடைக்குது. நீங்கள் பூமியிலேருந்து கொண்டு பயப்படாமல் இருக்கிறீங்களா? நீங்கள் எனக்கு நத்திங், வானத்தோட பார்க்கலுமா பூமி நத்திங் இல்லைங்கச்சா. அதிலே அதை வானத்திட்ட கண்ட்ரோலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறேன் எந்த கையில் தான் இருக்குது. நீங்கள் பூமியிலேருந்து கொண்டு நீங்கள் நினைக்கிறீங்களா, நீங்கள் பயப்படாமல் இருக்கிறீங்களா உங்களுக்கு ஒன்றும் நடக்காதுண்டு. அடுத்து அதோண்டு அடுத்து இன்னொரு தஃப்சீர் கொஞ்சம் டீப்பாக போனேன்டா நீங்கள் கேட்ட சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இந்த சமாக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, வானம் என்று மட்டும் இல்லை மேலே என்ற அர்த்தம் இருக்குது. மேலே அப்படின்டா மேலே இருக்கிறவன். நாங்கள் எப்பயுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலே இருக்கிறேன்னு தான் நினைக்கிறேன், மேலே தான் அவன் பார்த்து கொண்டிருக்கிறேன் எங்களை. அப்போ மேலே இருக்கிறவன் என்ற அர்த்தமும் எடுக்கல விளங்கிச்சா. அப்போ மேலேன்னு சொன்னால் எவ்வளோ மேலே, அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை, வானத்துக்கும் மேலே பேசிக்கிறேன். இப்போ நாங்கள் வானம் என்று சொன்னதுக்கு இப்போ வானம் மேலே தான் நீங்கள் சமான் வானம். நான் ஒரிஜினல் சில அரபி சில தஃப்சீர் ஆளுங்களுக்கு கருத்து சமாண்டா மேலேன்ற அர்த்தம் என் உஸ்தாதும் அப்படி தான் சொல்கிறேன். அப்போ மேலே இருக்கிறோம், மேலேண்டா எவ்வளோ மேலே உச்ச டாப்லே. நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யோசிக்க போகல ஆக உயர்ந்துடா. இதான் நாங்கள் சுஜூதுக்கு பேர் சுபான் ரப்பில் அகலான்னு சொல்கிறோம். அகலான்னு சொல்கிறது வந்து மேலே மிச்சம் அந்த உச்ச கட்டத்தில் இருக்கிறோம். அப்படி அவனுக்கோசக்க யாருமே இல்லை, அவனுக்கோசக்க ஒன்றுமே இல்லை சுபான். அப்படி அந்த இந்த முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு இப்போ இந்த ஆயுத பார்க்கல என்ன வரணும் என்றாம்மா, நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தானே சொன்னான் பூமியை நான் உங்களுக்கு என்ன செஞ்சு தந்திக்கிறேன், இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளதான் அதை உங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறேன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான். ஆனால் அவனுக்கு ஏலும் என்ன இந்த பூமியை எனது அதுக்கு தேவையான ஈக்குதுன்னு சொன்னால் அப்படி என்ன செஞ்சு நீங்கள் அப்படியே புழுங்கிடும், அப்படியே ஒரு அடிக்கு புழுங்கிடும், ஒரே டைமில் புழுங்கிடும். பூமி அவங்கள புழுங்கிச்சேன்னு சொன்னால் சில நீங்கள் பில்டினுவல் கண்டிப்பாக பாருங்கள். இது பிக்கும் என்ற வார்த்தை, அருளு பிக்கும், இது உங்கள் உடன் அப்படின்ற அர்த்தம் வந்து பூமி எப்படி தெரியுமா புழுங்குது, பூமி உங்களோட கீழே போகுது, எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போகுது. இப்போ ஒண்டிக்குது நிலநடுக்கம் பாருது, இன்னொண்டிக்குது பூமி அப்படியே எங்களை கீழே கொண்டு போகிறது. அப்படி கொண்டு போனால் யாருக்கு தடுக்கிடும்? சிலதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சில பில்டிங்குகள் அதை உடஞ்சுன்னு சொன்னால் சிலதுக்கு அதை அவங்க வெடிக்க வைக்கக்குள்ள கீழே போகிற மாதிரி, சிலதுக்கு அப்படியே பூமியோட அப்படியே கீழே போய்த்துடும். சில்லக்கால ஒரு ஊருண்டு அப்படியே போச்சு அதை மாதிரி. அப்படியே அதுதான் இது கேள்வி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஐயக்ஷிஃப அப்படியே உங்களை பூமி அப்படியே புழுங்கிச்சேன்னு சொன்னால், இப்போ நான் சாப்பாடு தின்ற மாதிரி பூமி அப்படியே உங்களை புழுங்கிச்சேன்னு சொன்னால் நீங்கள் புழுங்குறேன்னு நீங்கள் பயப்படாமல் இருக்கிறீங்களா? சுப்ஹானல்லாஹ். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை பற்றி கொஞ்சத்துக்கு முந்தி சொன்னான் தானே. இப்போ நரகத்தை பற்றி அப்போ மனுஷனே நரகம் இப்போ வரப்போகுது, அதுக்கு மிச்சம் டைம் இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்குறேன், ஓகே நரகத்தை விடுங்களே, இப்போ நீங்கள் சேஃப்னு நினச்சி கொண்டு இருக்கிறீங்களா? நீங்கள் பயப்படாமல் பாவம் செய்கிறீங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கேன்னு ஒன்று செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க, வானம் எல்லாம் செய்கிறீங்க, ஆனால் நீங்கள் பயப்படாமல் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்களே. எனக்கு எல்லாம் ஒரு செகண்டில் கூட அப்படி புக்கை இருக்கிறதுக்குள்ளுங்க. சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு செகண்டும் நாங்கள் பூமியில் நடக்கல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தரணும், இது நினைவு வரணும். ஒவ்வொரு செகண்டில் நாங்கள் ஒரு பில்டிங்கில் ஒரு 10 மாடி 20 மாடி 30 மாடி பில்டிங் லீக்கில் யோசிக்கணும், யாரில் உனக்கு நீ நாடி நின்ற ஒரு செகண்டில் அப்படி உள்ளுக்கு எல்லாம் அனுப்பிடுது. சுப்ஹானல்லாஹ். அப்படி என்றால் நாங்கள் ரப்ப இறக்கம் உள்ளவன், ஆனால் ரப்புக்கு பயமும் மீந்து கொண்டே இருக்கணும், இறக்கமும் மீந்து கொண்டே இருக்கணும், ரப்பை பற்றி பயம் ரப்புக்கு வேண்டியவனு செய்யணும். சரிதானம்மா? அமீன்தும். அப்போ நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறீங்களா? முதல்ல யார் செஞ்சேன்னு ட்ரான்ஸ்லேட்? மன்ஃபிஸ் சமாய் வானத்தில் இருக்கிறவன் பூமியை உங்களுடன் விழுங்கி விடுவதை நீங்க எல்லாரும் அச்சமட்டிக்கிறீங்களா? எல்லாம் ஒண்ணுதான். அச்சமட்டிக்கிறீங்களா, பயப்படாம. சரிதானம்மா? கிளியர் தானே? சரி, டவுட் இருக்குதா?
வானத்தில் உள்ளவன் பூமியை உங்களுடன் விழுங்கு விடுவதை அந்த பயமற்று இருக்கின்ற யாரு? அந்தும் யாரு பயமட்டு இருக்கிறீங்களா? நீங்க எல்லாரும் பயப்படாம இருக்கிறீங்களா? அச்சமட்டு இருக்கிறீங்களா? தாரசரி சென்னா குர்வான் கஷ்டமேண்டே பாருங்க எவ்வளோ லேசுன்னு சொல்லி, சரியான லேசி. சரி, அதாவது முடியல. ஃபைசா ஹிய தமூர், ஃபாண்டா ஆகவே, இசாண்டா அப்பொழுது ஹிய தமூர், அது ஹியண்டா அது இது அது எது இது அது ஹிய அவள் யார்? இது அவள் அது தெரியும். அது ஈன யாரு? ஓ, இது ஈன யாரு? இதாயத்துல யார் இது அவள் என்று சொல்றேன்? பூமி. அப்ப கண்ணிங்களா, இப்ப ஈனா ஹிய வந்து சொல்லி எங்களுக்கு தெரியும் இது பூமியை பத்தா அல்ல சுமானத்தெல்லாம் பேசுறாங்க. இப்போ சம்டைம்ஸ் இது வந்து அவனை இருந்தா மேபி அல்ல சுமானத்தால அவனை பத்தி பேசுறாங்க. அப்ப இது ஹிய வச்சு எங்களுக்கு கண்டுபிடிக்கிறது இது பூமியை பத்தான். இதுதான் முக்கியம். ஏன் அதை படிக்கிறது? பெண் ஆண் பெண் எல்லாம் படிக்கிறது இதுக்கு தான் படிக்கணும். இப்போ ஈன அல்ல சுமானத்தால ஈன வேற பெண் ஒன்று இல்லை, இணைகிறை பூமி. அப்பொழுது அது, ஆனா இன அவள் என்று சொல்ல இயலவே பூமிக்கு, நாங்கள் அவள் என்று சொல்றோம் இல்லையா? அது ஃபைசாகிய தமூர் நடுங்கும் அப்படி நடுக்க ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து தமூர் என்றது உங்களுக்கு என்ன மாதிரி விளங்குது? தாளை ஸ்டார்ட் ஆகி ரூல முடியுது. தாளை ஸ்டார்ட் ஆகுறேன்னா நார்மலாக வந்து என்ன சாட்டுக்கு நீங்கள் போகணும்? உவ நசரையா உவ என்சுருவா? என்சுரு உவ என்சுரு ஹுமா என்சுரானி ஹும் என்சுருன ஹிய தன்சுரு ஹுமா தன்சுரு. கொஞ்சம் ஹிய தன்சுரு ஹிய தன்சுரு ஹிய தமூரு. தாளை ஸ்டார்ட் ஆகி இவ்வளோ முடியுது. இதை ஹியன்னு கொடுத்தீங்கன்னா விளங்குறதுக்கு ஹிய தமூரு. அசத்தை உங்களுக்கு லேசுக்கு ஹிய வெளுதி மீகிறாரு. இதை உங்களுக்கு நினைவு வரும். குர்ஆனில் இல்லையே. இப்போ இதை பார்த்தா உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு வந்துடும். ஹிய தமூரு. அப்போ ஹிய தமூரு அது உடனே நடுக்கிட்டோம். ஹிய தமூரு அது உறுதிப்படுத்தி சொல்கிறேன். ஆனால் இதுக்கு இசான்றது பொழுது தானே. இதில் தஃப்சீர்கள் எழுதிக்கிறாங்க இந்த இசாக்கு ஒரடிக்கு அது நடுக்க ஸ்டார்ட் ஆகிடும். அது அப்படியே புழுங்கிட்டு ஒரடிக்கே நடுக்க ஸ்டார்ட் ஆகும். அந்த ஒரடிக்கைன்றது இசாக்குள்ளே எடுக்கலாம். அஸ்ரதும் அப்போது என்று தான் எழுதிக்குது. ஆனால் நான் என் உஸ்தாத் படித்து கொடுக்கல, இன்னொரு ஆளுங்களோட நான் பேசினேன். அது ஒரடிக்கு நடுக்கிறது தான் தஃப்சீரில் எழுதிக்கிறாங்க. அப்போ என் உஸ்தாத் சொன்ன விஷயந்தான் நான் நௌஷாத் மௌலோடையும் பேசினேன். அது எப்படின்னு சொன்னால், இந்த பூமி அப்படியே அவங்கள புழுங்கிட்டு ஒரு அடிக்கு நடுக ஸ்டார்ட் ஆகுமா. அதை புழுங்கின உடனே நடுக ஸ்டார்ட் ஆகுமா. இதை ஒரு சில தஃப்சீர்கள் எழுதிக்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், அது நடுங்க ஸ்டார்ட் ஆகி, இப்போ உதாரணத்துக்கு நினைங்க, ஒரு ஊரையே அப்படி பூமி புழுங்கிட்டு என்ன செய்யுதுன்னு சொன்னால், நடுங்கி அது நார்மல் ஸ்டேட்டுக்கு வருது. படுத்தனம் பழையமாக யாவது ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்குது. கண்டிக்கிறீங்களா? அப்படி எல்லாத்தையும் செஞ்சுட்டு சத்தமில்லாமல் இருக்கும். அப்படின்ட்டு ஆடுது, தட்டு ஆடி அது அப்படியே மண்ணெல்லாம் நோமலாகவே ஒன்றும் நடக்காத மாதிரி இருக்குது. நுமான் அலிகான் சொன்னார். அதை சொல்லிவிட்டு, எங்களுக்கு தெரியா, எங்களுக்கு அடியில் எத்தனை பேர் மவுத்தா வீக்கிறாங்க, எத்தனை ஊர்கள் தாழ்ந்திக்குது இதுக்கு முந்தைய எங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் நடக்கிற இடத்துல நாங்கள் சில இடத்துல நடுப்போம். ஆனால் அதுக்கு அடியில் எத்தனை ஜெனரேஷன் கபரு வலிக்குதோ யாருக்கு தெரியும். சுபானல்லாஹ். நாங்கள் மேபி கபருக்கோசக்கத்தான் இருக்கிறோம். இன்றைக்கு பெரிய பெரிய மோல்வல் கெட்டிக்கிறாங்க. மேபி அதுக்கு அடியில் என்னைக்கும் பெரிய கபரு வலிக்கும். மேபி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டனை கொடுத்த இடங்களிக்கும், அப்படியே பூமி அப்படியே உள்ளுக்கு போன இடங்களிக்கும். காரூனம் அப்படி தானே போனான் உள்ளுக்கு பூமி. அதுதான் பெஸ்ட் உதாரணம், கண் முன்னுக்கு நடந்த உதாரணம். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்குறான், அப்படி நடக்கிறது நீங்கள் பயப்படாமல் இருக்கிறீங்களா? கணக்கும் இல்லாமல் இருக்கிறீங்களா? உங்களுக்கு கொஞ்சம் சரி நினைவு வருதா? இப்படியெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்யணும் வேண்டி இது தபாரக்கல்ல செய்வதுக்குள்ள என்ன வரும்? இதுக்கு தான் இது ஆயத்தை ஓதுது. இதை ஏன் தபாரக்கல்லது எந்த நைட்டு மோதுக்க சொல்கிறாங்க? ஏனெண்டா எந்த நைட்டு மோதுக்கு இது நினைவு வரணும். நான் ஓதுறோம் விலங்காம வச்சுட்டு ஒன்றும் நினைவு வருது இல்லை. இப்போ விலங்கி ஓதுக்குள்ள நீங்கள் ஓதுற ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு நினைவு வரும். தொழுவேல் ஓதுக்குள்ள நினைவு வரும். அப்போ நீங்கள் நடக்க போகல தொலை போக்குள்ள தக்பீர் கட்டுக்கூட யோசிப்பீங்க, யாரெல்லாம் நீ நினைச்சேன்னா அப்படியே பூமியில் புக் என்ன விட்டு எடுத்துடுவே. யோசிச்சு பாருங்கள், பூமிக்குள்ளே போனால் உங்களுக்கு மூச்சு எடுக்க இயலுமா? ஒன்றும் செய்யலை.
இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஊராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆட்சியாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடினான்டா ஒரு செகண்டில் அப்படியே பூமிகள் எடுத்துடுவான். ஃபைஸாய தமூர் அதுக்கப்புறம் அது ஒன்றும் தெரியாதமாக ஆகிடும். அது நடுங்கி அப்படியே நோவல் ஆகிடும். அதை கருத்தும் எடுக்கலும். சரிதானேம்மா? ஃபைஸாய தமூர் இப்படி தான் நாங்கள் படிக்கிறது சில தஃப்சீருடைய கருத்து. இன்னொரு தஃப்சீரில் இன்னொரு மாதிரி எழுதிப்பாங்க. எல்லாத்தையும் சொல்ல போனால் இன்னும் டைம் இல்லை. ஆக்சுவலி நான் அதை நான் படித்ததை மட்டும்தான் சொல்கிறேன். ஆனால் டீப் தஃப்சீர் பார்க்கணும். இதுக்கு வேறு அர்த்தம் என்ன எடுக்கலுமே இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். இது ஆயத் கிளியர் தானேம்மா? ரைட், ஓகே. 17வது ஆயத். என்றா என்ன? அம் என்றா அல்லது, அப்படி இல்லாட்டி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பக்கம் சொன்னால் பூமி அப்படியே புழுங்கலும். அப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது இல்லாட்டி எனக்கு இன்னொரு மெத்தடும் மீக்குது. அதை என்ன சொல்கிறேன்? ரப்புக்கு 1,00,000 மெத்தட் இருக்குது. அவன் இன்னொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அமீன்தும் சொல்லுங்கள் பார்க்க. அச்சமட்டிருக்கிறீங்களா? யாருன்னு சொல்கிறீங்க? இல்லை இந்த இதை மறக்குது. நீங்கள் எல்லாரும் பயப்படாமல் இருக்கிறீங்களா? அச்சமட்டிக்கிறீங்களா? மன்ஃபிஸ் சமாய் பாருங்க, அதே தான் திரும்ப வருது. மன்ஃபிஸ் சமாய் வானத்தில் இருக்கிறவன், வானத்தில் உள்ளவன் இல்ல உள்ளவனுக்கு என்று எடுக்க வேணாம். அவன் என்ன செய்யறேன், அவன் ஃபாயில், அவன் என்ன செய்யறேன் தான் இங்கே வருதுமா. நீங்க உட்கண்டு எடுக்க வேணாம். நான் சொல்றேன் முடிக்க காட்டிக்க வேண்டிய. ஹாசிபன் என்றா கல்லு மலை. லேசாக சொல்கிறேன், இதுக்கு நிறைய அர்த்தம். இது ஒன்று கல் மலை, ஒன்று வந்து அந்த கல் வந்து வெடிக்கிறேன் அர்த்தம். அது கல் புழுந்து நெருப்பெடுக்கிறேன் அர்த்தம். இது நீங்கள் சில நேரத்தை கண்டிக்கிறீங்களா? சில இந்த டாக்குமெண்ட்ரிஸில் காட்டுவாங்க, அதை இந்த வானத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிரகங்கள் வந்து புழுந்து வெடிக்குது, தூளாய் பத்துது, அந்த மாதிரி பிக்சர் உண்டு. ஹாசிபன் கல்லு மலைன்னு உங்களுக்கு லேஸ் கேட்டுங்களேன். கல்லு மலை. அலைக்கும் அலாண்டா மேல இல்லாட்டி மீது. கும் என்றால் நீங்கள். அப்போ உங்கள் மீது. கல்லுமலை உங்கள் மீது தானே. யுருசிலண்டா ஒசக்கின்னு அனுப்புறது. அனுப்புவதை யார் அனுப்புறை? வானத்தில் உள்ளவன் கல்லுமலை உங்கள் மீது அனுப்புவதை நீங்கள் பயமற்று இருக்கின்றீர்களா? அப்படி இல்லாட்டி வானத்தில் உள்ளவன் கல்லுமலையை உங்கள் மீது அனுப்புவதை நீங்கள் அச்சமட்டு இருக்கிறீர்களா? பயப்படாமல் இருக்கிறீர்களா? அப்படி இல்லாட்டி அல்லது. இப்போ நான் அல்லாஹ் சுப்ஹானஹு முதல்ல சொன்னா தானே பூமி என்று. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறேன், வானத்துலேருந்தும் எனக்கு கல்லு மலையாக இருக்கேலும், வானத்துலேருந்தும் உங்களுக்கு என்னது மிசைல்ஸ் மாதிரி அட்டாக் பண்ணேலும். விளங்கிச்சா? இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வானத்தில் இருக்கிறவங்களுக்கே அட்டாக் பண்ணுறாருன்றா வானத்துலேருந்து பூமிக்கு அனுப்புகிற பெரிய வேலையை. ஒரு கிரகம் கொண்டு வந்து எங்கள்ட பூமியோட முட்டினாலே எங்கள்ட பூமி அழிஞ்சு போய்த்துடும். எத்தனை கோடி கிரகம் இருக்குது சுப்ஹானல்லாஹ். சிலவங்களோட கருத்து வந்து பூமியில் இருக்கிற மண்ணை விட உலகத்தில் வந்து நட்சத்திரங்கள் இருக்குதான். இந்த வானத்தில் அவ்வளோ நட்சத்திரம் இருக்குதான் சுப்ஹானல்லாஹ். இன்னும் கணக்கு பார்த்து முடிச்சிடல. அப்போ அதில் ஒன்று வந்து பட்டாலே துண்டு ஆகிடும் பூமி. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், அந்த கல்லு மலை அனுப்பினா அலப்புறதை நீங்கள் பயப்படாமல் வைக்கிறீங்கன்னா. இப்போ உதாரணத்துக்குமா யோசிச்சு பாருங்கள், ஒருத்தர் வந்து பூமி நடுங்குமெண்டா, பூமி இப்போ நடுங்குமெண்டு இது நடுங்கி இதுவாரெண்டா அவர் சொல்லுவார், சரி ஓகே நான் வந்து எங்கே சரி ஒசக்கா என்ன சரி கெட்டி கொண்டிருக்கிறேன் என்ன நினைப்பார் தானே. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இல்லை நான் ஒசக்கால அட்டாக் பண்ணுவேன். அப்போ என்ன செய்ய போகிறேன்? ஒசக்கால வந்து ஒருத்தர் சொல்லுவார், இல்லை நான் வந்து ஒரு பில்டிங்களுக்கு போந்து ஒசக்க கார்ட் செஞ்சு கொண்டிருப்பேன், ஒசக்க கவர் பண்ணி கொண்டிருப்பேன், நல்லா கவர் பண்ணி கொண்டிருக்கிறேன், நான் அப்படியே பூமியோட உள்ளுக்கு எடுத்துகிட்டு வருவேன். ஒசகையும் பாதுகாப்பு இல்லை, கீழாலையும் பாதுகாப்பு இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நீ உனக்கு எங்கே ஓடுற சுப்ஹானல்லாஹ் பாதுகாத்தா தவிர. மனுஷன் யோசிப்பானுங்கம்மா, ஓகே வானத்தால் கல்லாக வரப்போகுது, ஓகே நான் வந்து ஃபுல் கவர் பண்ணி கொண்டிருக்கிறேன். சிலவங்க சொல்கிறேன் மிசைல் அடியே போகலை, நாங்கள் வந்து இந்த பங்கருக்கு போய் தீபம். ஓகே நீ பங்கரில் நின்று உன்னை அப்படி பூமியில் புக்கை எடுத்துட்டேன்னா. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எப்படி கொடுக்குறான் மனுஷனுக்கு பாருங்க, எப்படி விலகப்படுத்துறான். உனக்கு எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை, நான் பாதுகாக்காடி ரப்புக்கிட்ட மட்டும்தான் எங்களுக்கு பாதுகாப்பு. இதை ஒவ்வொன்றும் ஓத போகலும்மா. நான் என்ன சொல்ல வரேன்டா, இந்த ஒன்று எங்களுக்கு வந்து பயமண்டு வரணும் அல்லா மேலே, இன்னொன்று வந்து எங்களுக்கு ஒரு தைரியம் வரணும். என்னோட ரப்பிக்கிறான் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து காரூனுக்கு அவங்க தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்க தான் கேட்டாங்க, காரூனுக்கு எங்கேன்னு சொல்லுவான். அப்போ தான் அவங்க பூமிக்குள்ளே போனாங்க. அப்படி என்ன அர்த்தம் வேண்டாமா, இன்றைக்கு ஒரு மனுஷன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவோட நெருக்கமாக இருக்கிற ஒரு மனுஷன், அவனுக்கு யார் சரி அட்டாக் பண்ண வந்தாலும் அவரோட கனெக்ஷன் ரப்போடு இருக்கிறேன்டா,
அவருக்கு அடிக்க வரக்குள்ள பார்த்து கொண்டீங்களோ அல்ல சுபானத்தில் கேளும் அவனை பூமிக்குள்ள அனுப்புறது. ஒன்று எங்களுக்கு பயம் வரணும், ரெண்டு எங்களுக்கு ஒரு பக்கம் ஒரு தைரியம் வரணும். என் ரப்புக்கு கேளும் வேணியோடு செய்கிறது. என்னக்கா அடிக்க வேற, நான் என் ரப்புக்கு தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதுதான் அந்த காலம் இந்த ஸ்காலர்ஸ் அவங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வார நேரம் அவங்க ரப்பு பக்கம் தான் திரும்பினாங்க. அவங்க ரப்பு பக்கம் தான் அவங்களுக்கு ராஜாவே அட்டாக் பண்ண வந்தாங்க. நான் ஒரு சின்ன ஒரு சம்பவம் சொல்கிறேன். அந்த டைமுக்கு ஒருத்தர் கொத்து பவனில் பயம் பண்ணுறாரு. அதை மௌலவி அந்த காலம் இன்னும் ஸ்காலர் உண்டு. அவர் பயம் பண்ணி கொண்டு இருக்க போகல ஒரு விஷயம் சொல்கிறாரு. அந்த ஊர் ராஜாக்கு கொஞ்சம் எகெயின்ஸ்ட் மாதிரி இருக்குது. ராஜாக்கு கோபம் வருது. ராஜா கோபம் வந்து என்ன செய்கிறார், ஒரு படை ஒன்று எடுத்துக்கொண்டு வராரு இவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. இவர் ராஜர மகன் இவர்கிட்ட தான் படிக்கிறேன் ஓதவாரு, இஸ்லாம் படிக்க வாரே அவர்கிட்ட. ராஜர மகன் ஓடிக்கொண்டு வராரு. இப்போ இவரோட உஸ்தாதை தானே ஜெயிலில் போட போகிறேன், அரெஸ்ட் பண்ண போகிறேன். அவர் ஓடிக்கொண்டு சொல்கிறார் உஸ்தாத் கிட்ட, உஸ்தாத் நீங்கள் டக்குன்னு இதை ஊரை விட்டு பேத்துடுங்க, எங்களோட வாப்பா உங்களே பிடிக்க வந்து கொண்டிருக்கிறாரு அப்படியே படையெல்லாம் எடுத்துக்கொண்டு. உஸ்தாத் என்ன செஞ்சாராம், பிடிக்க வராரு. அப்படியே பேத்து உழுவு எடுத்துட்டு தக்பீர் கட்டிட்டாராம், பேசிட்டாராம், முசல்லா போட்டாராம். முசல்லா போட்ட உடனே மவங்கார ஒரே ஓட்டம் எங்கே ராஜா கிட்ட, வாப்பா அந்த பக்கத்துக்கும் பேத்திடுவானம், நீங்கள் போனீங்கன்னா நீ முடிச்சு உங்களோட ஆட்சி முடிஞ்சு நீங்களும் முடிஞ்சு. என்னோட பிள்ளைக்கு விளக்கிக்குது அவர்கிட்ட கனெக்ஷன் அல்லாவோட எப்படி இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்டா, இந்த யக்கீன் எங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னால், அந்த தக்பீரை கட்டிட்டான்னு சொன்னால் ராஜா இல்லை யார் வந்தாலும் ஒன்றும் செய்யணும். பெரிய ராஜா மாலிகுல் முல்க் தபாரகல்லதி பியதில் முல்க். அல்லாஹ் சுப்ஹானஹு முழு ஆட்சியும் பியதி ஏண்ட கையில் இது. நீ ராஜா ஏண்ட அடியானுக்கா நீ கூத்து போட போற, ஏண்ட அடியானுக்கு அட்டாக் பண்ண போற, உன்னோட ஆட்சியே இல்லாம ஆக்கிடுவார். அவனை அப்படியே உண்ட படையே எனக்கு ஏதும் கீழே போட்டுறதுக்கு. சுப்ஹானல்லாஹ். இறங்கிச்சா அம்மின் தும்மன் ஃபிஸ் ஸமாய் ஐயுர்சில் அலைக்கும் மாசிபன் ஃபஸதஅலமூன கைஃப நஸீர். ஃபைஸாய தம்ரோக அம்மின் தும்மன் ஃபிஸ் ஸமாய் ஐயுர்சில் அலைக்கும் மாசிபன் ஃபஸதஅலமூன கைஃப நஸீர். அப்போ ஃபா என்ற ஆகவே, ஓகே ஆகவே இல்லாட்டி ஃபா ஆகவேன்னு அந்த டைமில் அந்த நேரத்தில் தகுலமூன் இது தகுலமூனை தான் வார்த்தைம்மா. ஓகே தகுலமூனை இல்லை ஃபா என்ற ஆகவே இதை சாவை நான் சொல்கிறேன் என்னென்னு. தகுலமூனேண்டா அவங்களுக்கு தெரியுமா, இது இது தா அலிஃப் நூன் தா யா இதில் ஒன்றில் தான் இது ஸ்டார்ட் ஆகும் தகுலமூன். அப்போ நீ என்ன சாட்டுக்கு போகணும், என்சுரு சாட்டுக்கு தான் என்சுரு ஹுமா என்சுரானி ஹும் என்சுரூன ஊனைக்குது என்சுரூன் இது தகுலமூன். அப்போ இய தன்சுரு உமா தன்சுரானி தன்சுரூன அந்த தன்சுரு இல்லை உன்ன என்சுருன அந்த தன்சுரு அந்துமா தன்சுரானி அந்தும் நீங்கள் எந்த நேரம் அந்துமா மறக்கிறீங்க. அந்தும் தன்சுரூன அந்தும் தகுலமூன ரெண்டு பேர் அந்தும் என்ற ரெண்டு பேரா அம்மா. நிறைய பேர் நீங்கள் எல்லாரும் அலம என்று சொல்றது அறிகிறது. தெரியுமா, தெரியும் அறிகிறது என்றது சரிதானுமா. அலம என்றது அறிவு தானே. தகுலமூன உங்களுக்கு தகுலமூன நீங்கள் அறிவீர்களா கொஞ்சம். அப்போ நீங்கள் அறிவீங்கன்ற அர்த்தம், நீங்கள் தெரிஞ்சு கொள்வீங்க. நான் லேசான வார்த்தையில் சொல்கிற தகுலமூன நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளுவீங்க. ஆகவே நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சு கொள்வீங்க. சா என்ன செய்யுமெண்டா விரைவில் என்ற அர்த்தத்தை கொடுக்கும். சீக்கிரமே விரைவில் என்ற அர்த்தம் கொடுக்கும் சாவால். அப்போ என்ன நடக்குது என்றால் தகுமலூன் என்றால் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு கொள்வீங்க. இந்த சா அதை கொண்டு போய் எப்போ காட்டும் என்றால் ஃப்யூச்சர் டென்ஸுக்கு எதிர்காலத்துக்கு போடும். இப்போ எதிர்காலம் உண்டு அரபில் இல்லை, இதை சாவை போட்டால் அது எதிர்காலமாக மாறும். அப்போ என் சுரு என்றா அவன் உதவி செஞ்சான், சயன் சுரு என்றா சாயன் சுரு என்றா சீக்கிரமாகவே அவன் உதவி செய்வான், விரைவில் அவன் உதவி செய்வான். அது சாவை போட்டால் அது எதிர்காலத்துக்கு மாறிடும். அதுதான் இது சா. அப்போ எதிர்காலத்துக்கு போட்டு எதிர்காலம் ஒன்று இல்லை அதுதான் சாவை போட்டு முடிஞ்ச காலம் தானே படிச்சு
இதை சாத்தா உங்களோட எதிர்காலம் அப்படின்னு என்ன வச்சுக்கோங்க. சாத்தா எதிர்காலம், விரைவில், சீக்கிரம், முன்னுக்கு. ஆனால் எதிர்காலத்தில் டக்குன்னு நடக்கிறது, டக்குன்னு சீக்கிரமே. சும்மைன்னு சொன்னால் மிச்ச காலத்துக்கு போகிறோம். சா வந்தால் சீக்கிரமா, விரைவிலே நீங்கள் உங்களுக்கு தெரிய வரும். என்ன தெரிய வரும்? சும்மாண்டா பிறகு. ஆனால் கொஞ்சம் டைம் பெய்த்து. சும்மெண்டா சாயண்டா டக்குண்டு, சும்மெண்டா கொஞ்சம் லேட்டாக. இப்போ ஒன்று இது இமீடியட்டாக நடக்கிறது, டக்குன்னு நடக்கிறோண்டு. இது ஒன்று லேட்டாக நடக்கிறது. இது தானே எதிர்காலம். எதிர்காலத்தில் 2 தான் ஈக்கும். ஒன்று டக்குன்னு நடக்கிறோண்டிக்கும், இல்லாட்டி லேட்டாகவே நடக்கிறோண்டி. சா வந்தால் டக்குன்னு நடக்கும். அப்போ சீக்கிரமே நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சு கொள்வீங்க. என்ன தெரிஞ்சு கொள்வீங்க? கைஃபண்டா எப்படி, கைஃபஹால் எப்படி இருக்கிறீங்க, கைஃப வாப்பா எந்த நேரம் சொல்லுவார், கைஃபஹால் எப்படி, கைஃப எப்படி, நசீரி. இது வந்து மாரசீன். இதை நசீரி, இந்த நசீர் என்றதான் வார்த்தை. அதே ரீ வந்திக்குதுண்டா இன்னொரு யா ஒண்டி இருக்குது. யா, இந்த யா என்ன தெரியுமா? இது வந்து முதாஃப் இல்லை. இந்த யா எது என்ன தெரியுமா? அப்போ அனதான் ஈயா வரும், ஜர்ரா வரப்போ நசீரி. அப்போ என்னுடைய எச்சரிக்கை, என்னுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை ஏவ இல்லாமல் சொல்கிறான் நசீரி என்று. அதை ஷார்ட் ஆக்கிட்டான். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு தெரிய வரும். இது அது ஒரு பக்கம் அது பலா பக்கத்தில் வருது. ஆனால் இப்போக்கு இந்த நசீரிக்குள்ளே யா ஒன்று ஈக்குதுன்னு நினைவு வச்சுக்கோங்க. அது யா வந்து அது ஷார்ட் ஆகுறதுக்கு வெட்டிக்கிறாங்க. இப்போ ரப்பி என்று சொல்கிறத ரப்பி, என்னுடைய ரப்பு தான் செல்லுறதுக்கு ரப்பின்னு சொல்லாமல் ரப்பி. அது அவசரத்துக்கு, அது எவ்வளோ அவசரத்தில் ரப்பி ஜிதினி இல்மா. அப்போ அது என்னை வந்து அது யா வராமல் செல்லதுக்கு அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட எனக்கு கேட்குறதுக்கு அவசரம் அப்படி காட்டுறது. சரியா? அது வந்து பலாவில் சொல்லுவாங்க. ஆனால் எப்படி சரி இந்த நசீரிக்குள்ளே யா ஐக்கணும்னு என்ன வச்சுக்கோங்க. அப்போ என்னுடைய எச்சரிக்கை எப்படி என்பதை நீங்கள் எல்லாரும் சீக்கிரமே தெரிஞ்சு கொள்வீங்க, அறிஞ்சு கொள்வீங்க. என்ன நடந்தா? இது நடந்தா வானத்துலேருந்து கல்லுமலை சரி வந்தேன்டா என் எச்சரிக்கை எப்படின்னு நீங்கள் எல்லாமே சீக்கிரமாகவே தெரிஞ்சு கொள்வீங்க, அறிஞ்சு கொள்வீங்க. சரி தருமா விளங்கிச்சா? இப்படி என்ன இது வந்து முதாஃப் இல்லையா? கைஃப் இல்லை, நசீரி முதாஃப் இல்லை, யா ஒண்டிக்குது. சரியா? இது முதாஃப் இல்லை, இது முப்ததா கபர். இது வேறு கிராமர். இது வந்து அட்வான்ஸ் கிராமரில் நீங்கள் படிப்பீங்க. இது அது கபர் ஆகிக்குது. அது பிரச்சனை இதை இதை வந்து எழுதிக்கிறாங்க முதாஃப் இல்லை இதான் நசீரி. ஆனால் இதை யாவை வந்து எழுதி இல்லை, லமீர் போட்டிக்கிறாங்க. அது அமீர் தான் இல்லை, இதுக்குள்ளே ரெண்டு சொல்லிக்குது. நசீரியோ 2 இருக்குது, யா விளங்குது. நசீரி என்றால் நாங்கள், என்னுடைய எச்சரிக்கை, என்னுடைய எச்சரிக்கை. ஓ ஆனா சரிதானேம்மா? என்னுடைய எச்சரிக்கை எப்படி என்பதைன்றது ஆட்டோமேட்டிக்காக ஈக்குது ப்ராக்கெட்டுக்குள்ள. நீங்கள் எல்லாரும் சீக்கிரமாகவே தெரிஞ்சு கொள்வீங்க. விளங்குச்சாம்மா? கிளியரா? இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போ இது என்னெண்டாம்மா, இப்போ நாங்கள் இவ்வளோ பூமி நடுங்கம் கல் மலைன்னு சொன்னாலும் இது எங்களுக்கு ஃபீல் ஆகுற இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நினைங்க, எங்கள் தலைக்கொசக்கால 2-3 மிசைல் போக்குள்ளேயே எங்களுக்கு வந்து பவுர் பத்துது. அது எங்கள் தலை வந்து புழுமோ தெரியாது. அப்போ அந்த கல் மலை வர டைமில் தான் எங்களுக்கு அது விளங்கும். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறேன், சீக்கிரமாகவே நீங்கள் தெரிஞ்சு கொள்வீங்க. பூமியை நீங்கள் பூமி நடுக்கம் கண்டில்லையம்மா. எங்களோட நாங்கள் ஆஃபீஸ்லேயே போகல, சும்மா லைட்டாக அடிச்சு முழு பில்டிங்லேயே எல்லோரும் வெளியே வந்துட்டாங்க. லைட்டாக ஒரு செகண்ட் சரி இல்லை, சும்மா ஸ்ரீலங்காவில் ஒரு செகண்டுக்கு ஆடிச்சு, சும்மா ஒரு நடுக்கம், ஒரு நடுக்கம். அதுக்கே முழு பில்டிங்கும் கீழே இறங்கிட்டாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆடிச்சுன்னு சொன்னால் முடிஞ்சு அப்படியே பில்டிங் கீழே போய்த்துட்டோம், நாங்களும் கீழே போய்த்துட்டோம். அந்த டைமில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னால் அந்த டைமில் தான் உங்களுக்கு விளங்க வரும் நீண்ட எச்சரிக்கை எப்படி இருந்து. நான் தபாரக்கல்லு சூறு அப்போ தான் என்ன வரும், இந்த ஆடை போகலை, கல் மேலே வரப்போகலை. அந்த செல்லத்துக்கு அந்த டைமில் ஒருத்தர் மவுத்தாவாட்டியும் அப்படி ஒரு விஷயம் நடந்த இடத்துல ஈந்தாலே அவருக்கு மவுத்து வர காட்டியும் அது தலைவலிந்து கொண்டிருக்கும். அது டென்ஷன் சிலவங்களுக்கு அதாலே நோய் வாரு, அதை பயத்தால். இந்த அவ்வளோக்கு அது பயங்கரமான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபஸ்ட்டாவில் 3 கைஃப்னது நீங்கள் சீக்கிரமாகவே தெரிஞ்சுக்கொண்டீங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படி ஈக்குமேக்கும் அது. இதை மட்டும் கிளியராம்மா? அடுத்த ஆயத்துக்கு போமா? சரி, நான் உங்களுக்கு இதை கொஞ்சம் உங்களுக்கு ஃபாஸ்ட் மாயிக்குதோ தெரியா, அது ஃபாஸ்ட் மாயிக்கிறாண்டாலும் உங்களுக்கு இந்த வீடியோ திருப்பி பார்க்கலும், அதை உங்களுக்கு விளங்கலும். ஏன்னா வந்து எனக்கு இதை இப்போது இதை முடிக்கவே வேணுமே,
ஒன்று முடிக்க இல்லாடி இதை ஒவ்வொன்றும் வந்து ஒரு ஹவர் 2 ஹவர் போகும். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். இப்போ உங்களுக்கு மாஷால நிறைய விஷயங்கள் தெரியும். அடுத்து இன்னொன்று இருக்குது, இது எல்லாத்தையும் செஞ்சுட்டோம்மா நான் 2வது ரவுண்டு ஒன்று வருவேன். முழு தபாரக்கல்லஜியும் இதை ஃபார்மேட்டில் இல்லை, அது வந்து எல்லாருக்கும் விளங்குற மாதிரி நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவேன். அப்போ அதில் வந்து நாங்கள் வந்து வேர்ட் பை வேர்ட் பார்ப்போம், அதில் கிராமர் ஒன்றும் இல்லாமல் பார்ப்போம். அது 2வது தரக்கா. அப்புறம் 3வது தரக்கா வந்து டீப் தஃப்சீர்லேயும் வரும். டீப் தஃப்சீர் இப்போ செய்ய ஐடியா இல்லை. இப்போ நான் உண்மையை சொல்ல போனால் உங்களுக்கு சொல்கிற நிறைய விஷயங்கள் வந்து சரியான கொஞ்சமாக தான் சொல்கிறேன். உண்மையை சொல்ல போனால் முடிக்கணும் சொல்லி, இல்லாட்டி இந்த ஆயத்துவல் சரியான டீப் ஆயத்துவல். இந்த ஒன்றும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து முக்கத்த முஆக்கர் 2 கிராமர் ரூல்ஸ் நிறைய ரூல்ஸ் இருக்குது. அதில் அர்த்தம் எப்படி மாறுறேன், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் இன்ஷால்லா நாங்கள் அட்வான்ஸ் இந்த குர்ஆனை முடிச்சுன்னு அட்வான்ஸில் டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ அது மாற விதிக்கு இன்பமாயிக்கும். சரியா? ஹைர் இன்ஷால்லா. இப்போ ஒன்றுமே விளங்குது இல்லை, அது சொல்லி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விளங்குவோம் முதல்ல. அதுக்கு பிறகு நாங்கள் அட்வான்ஸ் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் பார்ப்போம். ஓகே. வழக்கத்து வாண்டா இன்னும் லக்கதெண்டா நிச்சயமாக என்ன இருக்குது. லக்கதெண்டா இங்கிலீஷில் வந்து ஆல்ரெடி ஒரு விஷயம் ஆல்ரெடி நடந்துட்டு அப்படி அர்த்தம் கொடுக்குறேன். ஆனால் அதெண்டா அது நிச்சயமாக நடக்கும் என்றது எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ நீங்கள் இப்போது நடக்க முந்திய ஒரு விஷயம் ஆல்ரெடி நடக்கிறேன்னு சொன்னேன்டா அது எவ்வளோ உறுதியாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறா நிச்சயமாக எந்த சந்தேகமும் இல்லை, நிச்சயமாக கதபல்லதீன மின் கபிலிஹிம். சரியா? அப்போ இன்னைக்கு வந்தது இதுகள் ஒன்றும் வராது. எது வராது? லக்கத்துன்னு இசுமா லக்கத்துன்னு சொன்னால் என்ன கொடுத்தீங்க? இப்போ நீங்கள் கேட்ட சுட்டியும் இந்த லக்கதுன்றது வந்து 2 வார்த்தை. எத்தனை வார்த்தை? லக்கதா. வான்றது ஒரு வார்த்தை, அதை விட்டுகளே. லக்கதுன்றது 2 வார்த்தை. என்னென்றா ஒன்று இந்த லாம், அடுத்து கத் லண்டா நிச்சயமாக, லண்டா லாமல் தௌக்கீதுன்னு சொல்லுவோம். அது வந்து உறுதிப்படுத்துறதுக்கு வருது. நிச்சயமாக. சில தஃப்சீர் ஆளுங்கள் எழுதிக்கிறாங்க சத்தியமாகன்னு எழுதிக்கிறாங்க. சத்தியமாக அது அவ்வளோ உறுதியான விஷயம். லக்கத் லாமல் கசம் என்று சொல்லுவாங்க. சத்தியத்துடைய லான்னு சொல்லுவாங்க. சில தஃப்சீர் ஆளுங்கள் எழுதிக்கிறாங்க. கத் என்று சொல்கிறது வந்து அதுவும் நிச்சயமாக என்ற அர்த்தம் தான். நான் சரியான அர்த்தம் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு நடந்த விஷயம். இது ஆல்ரெடி நடந்தது. நிச்சயமாக ஏற்கனவே என்றே மேலும், நிச்சயமாக ஏற்கனவே இல்லாட்டி நிச்சயமாக என்று சொல்லே மேலும். நான் அசர் கிட்ட கேட்டு பார்க்குறேன், நிச்சயமாக ஓட சேர்த்து ஏற்கனவேன்னு போடலுமாண்டு. அப்போ எங்களுக்கு தமிழ்லேயும் அப்படியே போடு 2 கது ரெண்டா என்றது நிச்சயமாக, அது சரி. கது என்றது ஏற்கனவே ஆல்ரெடி, அப்படி அர்த்தம் எடுக்கலும். அப்போ அது ஓகே என்று சொன்னால் தஃப்சீரை செக் பண்ணி நான் அதையும் போட சொல்கிறேன் அசத்துக்கு. நிச்சயமாக ஏற்கனவே மசாலா. அதான் நீங்கள் கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டால் தான் அது வந்து இந்த புதிய விஷயங்கள் எங்களுக்கு படிக்கலும். ஆனால் தஃப்சீரை செக் பண்ணணும். அது பிரச்சனை இல்லை. ஆனால் தஃப்சீரை செக் பண்ணி பார்க்கணும், அது அர்த்தம் எடுக்கலும். ஏற்கனவே நிச்சயமாக, ஏற்கனவே இல்லை நிச்சயமாக, கஸ்ஸப 2 சொல்லிக்குது. அது சரி. 2 லா என்றது உண்டு, கது என்றது உண்டு. சரியா? கஸ்ஸப என்றது உங்களுக்கு தெரியுமா? கதப் காஃபிக்குது, தாலிக்குது, பாய்க்குது. என்ன அர்த்தம்? என்ன உங்களுக்கு லைட்டாக சொல்லிடுமா? கதிப இது வந்து பொய் என்ற அர்த்தம். கதப என்றது பொய் என்ற அர்த்தம். என்ன? இது 3 எழுத்து வந்தால் பொய் என்றது. அப்போ இது வந்து கதப என்று சொல்கிறது வந்து பொய் படுத்துறேன்ற அர்த்தம் வருது. அப்போ இது நீங்கள் என்ன சாட்டுக்கு போகணும்? பாஸ்ட் டென்ஸா? பாஸ்ட் டென்ஸ். இறந்த காலம். ஹுவ நசர மாதிரி. இது என்னது? ஹுவயா, ஹுமாவா, ஹுவ கதப. மாஷால் வருது உங்களுக்கு வந்துட்டு போகணும். மாஷால் ஹுவ கதப. யார் இந்த செயலை செய்கிறே? ஹுவ கதப. அவன் பொய்ப்படுத்தினான். ஹுவ கதப. நிச்சயமாக. லக்கது என்ன சொன்னா? நிச்சயமாக ஆல்ரெடி, நிச்சயமாக ஏற்கனவே அவன் பொய்ப்படுத்தினான். ஆனால் நாங்கள் படித்தோம் ஹும் என்றது வந்தா, ஹும் இல்லை ஹூ என்றது வந்தால் நாங்கள் படித்தோம் வெளியால் வந்து ஒருத்தர் சேலை செய்பவராயிருந்த இது ஹூவே வெட்டேலும் என்று. அதை வெளியால் செய்வர் தான் இந்த அல்லசி. இது ரஃபாவாயிருந்தா. ஆனால் அல்லசி ரஃபாவா அறையலுமா? அவர் எல்லாமே அதுதானே. அவர் ரஃபாவாவேலும் எல்லாம் அவருக்கு வேண்டி உண்டாவே. அப்போ நாங்கள் இது ரஃபாண்ட் எடுக்கிறோம். இது ரஃபாண்ட் எடுத்தால் இது பாருங்கள், ஃபாயிலண்டு கொடுத்தீங்க.
சரிதானே? ஃபாயில் அது செயலை செய்யவர். யார் செயலை செஞ்சவர்? அல்லதி மின் கபிலிஹிம். அல்லதி விடுங்க, இப்போ ஒன்றுண்டா பாப்பா. கபிலிஹிம், கபில் என்று சொன்னால் முன்னால் என்று அர்த்தம். கபில முன்னால். ஹிம் என்ன அவங்களுக்கு தெரியும் தானே? அவர்கள், அவர்களுக்கு முன்னால், அவர்களுக்கு முன்னால். அல்லதீனகி யார் இருந்தார்களோ, அவர்களுக்கு முன்னால் யார் இருந்தார்களோ, அவர்களுக்கு முன்னால் இருந்தவர்கள். ஹுவையை வெட்டிட்டு அதை போடுங்க. அவர்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் பொய்ப்படுத்தினார்கள். நிச்சயமாக அவர்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் பொய்ப்படுத்தினார்கள். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். வந்துட்டு மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நிச்சயமாக அவர்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் பொய்ப்படுத்தினார்கள். ஆனால் நீங்கள் ஒன்று டிரான்ஸ்லேட் பண்ணல. அது யார்? மின்ன டிரான்ஸ்லேட் பண்ணல. இருந்து இப்போ அவர்களுக்கு முன் இருந்து, அவர்களுக்கு முன்னால் இருந்தவர்களா? இல்லை, அதுதான் அவர்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் பொய்ப்படுத்த. இதை மின் மின் ஜாயிதான்னு சொல்லுவாங்க. இது இருந்தென்ற அர்த்தம் தராது. இது என்ன செய்யும் என்றால், இதை கபுல இதுக்கு புறவார வார்த்தையோட பவரை கூட்டும். எப்படி பவரை கூட்டும்? அவர்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் தானே, மிச்சங்காலத்துக்கு முன்னால் இருந்தவங்க, மிச்சம் முன்னுக்கு ஈந்தவங்க. இப்போ இவங்களுக்கு மிச்சம் முன்னுக்கு ஈந்தவர்கள் பொய்ப்படுத்தினார்கள். நிச்சயமாக அவர்களுக்கு முன்னால் இருந்தவர்கள், அவர்களுக்கு முன் இருந்தவர்கள், அவர்களுக்கு எப்படி சொல்லுங்க, மிக முன்னால் இருந்தவர்கள், அவர்களுக்கு மிக முன்னால் இருந்தவர்கள் இதை பொய்ப்படுத்தினார். இதை என்ன? நிச்சயமாக அவர்களுக்கு முன்னால் மிக முன்னால் இருந்தவர்கள் பொய்ப்படுத்தினார்கள். அப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ இதை குர்ஆனாய தாருக்கு எடுக்கிறேன், இந்த குர்ஆனாய தாருக்கு இறங்கிக்குது. இப்போ இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றா, இதுக்கு முந்தி மிச்சம் முந்தி மாக்களையும் தாங்க. உதாரணத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், மிச்சம் முன்னுக்கின்றாங்க தான். மிச்சமே முன்னுக்கின்ற அலைஹிஸ்ஸலாம் தான் நூ அலைஹிஸ்ஸலாம். நூ அலைஹிஸ்ஸலாம் மிச்சம் முன்னுக்கின்றாங்க. அங்கேருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸ்டார்ட் ஆகுறாங்க. அவங்களும் போய்படுத்தினாங்களா? அவங்களுக்கு தண்டனை கிடைச்சா இல்லையா? அவங்களுக்கு தண்டனை கிடைச்சா. இப்போ லூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், பூமி பெரட்டினே, அது லூத் அலைஹிஸ்ஸலாம் பூமி அப்படியே உள்ளுக்கு எடுக்கல பெரட்டியாச்சு தூக்கி. ஸோ இதை அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது எல்லாத்தையும் நினைவு காட்டுறான். அப்போ இப்போ என் உஸ்தாத் சொன்ன ஒரு விஷயந்தான். இப்போ இதுவெல்லாம் சொல்ல போகலான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எனக்கு இல்லை, இதெல்லாம் எனக்கு இல்லை, இது எனக்கும் சம்பந்தம் இல்லை. நாங்கள் இன்றைக்கி முஸ்லீம் இல்லாதவங்க, முஸ்லீமாக எல்லாரும் தான் ஒரு அட்வைஸ் ஒன்று கேட்கல, இது அவருக்கு நல்ல அட்வைஸ் உண்டு, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படி நினைக்கிறாங்க. இறை தானே இதெல்லாம் நரகம், இதெல்லாம் அவருக்கு தான் சரி, எனக்கு சரியில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லைவாக காட்டுறான். இதுக்கு முந்தியும் இப்படி நினைச்சாக்கள் ஈந்தாக அவங்களுக்கு நாங்கள் என்ன தண்டனை கொடுத்தோமே. அப்படி என்றால் யாருமே இதில் எஸ்கேப் இல்லை. ரப்போட தண்டனையை விட்டு எல்லாரும் யாருக்கும் பயப்படாமல் ஈக்கலாம். நான் முஸ்லீம் தானே, என்னையே தண்டிக்க மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நாங்கள் அது பயம் ஈந்து கொண்டே ஈக்கணும். நாங்கள் எனக்கு பயம் இல்லை, எனக்கு ஒன்றும் ஆகாது, அப்படி தைரியமாக ஈக்கலாம். விளங்கிச்சா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிற, ஓகே நீங்கள் அது இதுக்கு முந்தி இந்த மாதிரி நிறைய பேருக்கு இது நடந்துக்குது, பழசெல்லாம் நினைவு காட்டுறான். இப்போ ஏன்னு சொன்னால் கவனமாக இருந்துக்கோங்க. ஆனால் இன்னொன்று இதும்மா, இதை படிக்கிறதுக்கு நீங்கள் எங்கே படிக்கணும்? இப்போ மின் கபலியும் அதுக்கு பொய்ப்படுத்தினாங்கன்னு சொல்கிறேன், அதுக்கு முந்தினாக்கள் அதை எங்கே நாங்கள் போய் படிக்கிறேன்? குர்ஆனில் தான் படிக்கணும். சுப்ஹானல்லாஹ். இந்த ஆயத்தோட தஃப்சீர் எங்கே தெரியுமா? இது குர்ஆனில் இருக்குது. ஒவ்வொரு நபிமார்கிட்ட சம்பவம் தான் இந்த ஆயத்தோட தஃப்சீர். ஒவ்வொரு நபியும் எப்படி அவங்க ஈந்தாங்க, எப்படி பொய்ப்படுத்தினாங்க, அவங்கள எப்படி அழிக்கப்பட்டுச்சு. சுப்ஹானல்லாஹ். அது பேர் படிங்க. இதான் ஒரு ஆயத் குர்ஆன் லீக்கும், அதில் தஃப்சீர் எத்தனையோ ஆயத்தில் லீக்கும் குர்ஆனில். விளங்கிச்சா? சுப்ஹானல்லாஹ். வழக்கது கஸ்ஸப், இதில் சர்பேட்டன் ஒன்று இது கஸ்ஸபன்றது. கஸ்ஸபுக்கும் கஸ்ஸப, இந்த கஸ்ஸப இது தம்மோட வார ஃபேமிலிக்குது. ஒருத்தரக்கா பொய்ப்படுத்தினது இல்லை, திரும்ப 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 பொய்யப்படுத்தினாங்க. அது கஸ்ஸப். கஸ்ஸப் அது ஃபேமிலி, அது ஃபஹல ஃபேமிலின்னு ஒன்று இது. அதெல்லாம் பிறகு படிப்பீங்க. இந்த ஒன்று படிக்க போகலுமா, இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் அதெல்லாம் பிடிக்கல, அது அரபி தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அது இன்ட்ரெஸ்ட் வரும்.
கதபைக்கும் வித்தியாசம் இருக்குது. கதபைன்னா திரும்ப திரும்ப ஒரு தரக்க இல்லை, ஒரு தர பொய்ப்படுத்தினேன்னு நான் சும்மா சொல்கிறேன், அடுத்ததை பார்க்கணும். கதபைன்னா ஒரு தரக்க பொய்ப்படும், அது ஃபேமிலி. ஆனால் கதபைண்டா அது இந்த ஃபகல ஃபேமிலியில் வந்தா திரும்ப திரும்ப பொய்ப்படுத்துறேன்னு அர்த்தம். ஃபகல ஒரு விஷயம் திரும்ப திரும்ப செய்யுது. அப்போ அவங்க ஒரு தரக்க நபிக்குமார பொய்ன்னு சொல்லலை, திரும்ப 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 பொய்ப்படுத்தினாங்க, திரும்ப திரும்ப பொய்க்காரன்ட்டு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே தான் ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்கிறாங்க, இதுக்கு முந்தியாக்களும் பொய்ப்படுத்தினாங்க என்ன நபிமார்களை, அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டுன்னு பார்த்து தெரியும் அவங்களுக்கு. அதே இது ஒரு வார்னிங் குறைஷிகளுக்கு அந்த டைமில். ஏண்ட நபியை நீங்கள் பொய்ப்படுத்தி கொண்டு ஈக்கிறீங்க, உங்களுக்கு பனிஷ்மெண்ட் வரப்போகல தாங்க மாட்டீங்க. சுப்ஹானல்லாஹ். இப்போ இந்த ஆயத்தெல்லாம் அரபி விலகின குறைஷிகள் கேட்கல அவங்களோட உள்ளங்கள் எப்படி ஈக்கிறாய்க்கும். அவங்களுக்கு நல்லா தெரியுமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளோ பவரண்டு. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ பயந்து கொண்டு நீந்திப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். சிலவங்க அபூ ஜஹல் மாதிரி அது கூட கணக்கெடுக்காமல் இந்த ஆக்களுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசியில் சின்ன புள்ளையில வச்சு அட்டாக் பண்ண வச்சான். 2 சின்ன புள்ள தானே அவங்களை ஸ்டார்ட்டுக்கு வெட்டிச்சான் அபூ ஜஹல். சில ஆளுங்கள் சொல்கிறாங்க அவன்கிட்ட அது பெருமை இல்லாமல் ஆக்குறதுக்கு தானே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சின்ன 2 புள்ளையை வச்சு வெட்டி வச்சான். அவனை ஸ்டார்ட்டுக்கு வெட்டினே 2 சின்ன நினைக்கிறேன், எனக்கு ஏஜ் நினைவில் 11, 12, 13 அந்த ஏஜ் ரேஞ்சில் நல்ல பெரிய யுத்த காலத்துக்கு போய்த்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தார்கள் இல்லை அபூ ஜஹலை வெட்டினேன் 2 சின்ன பொடியை மாறு பாருங்க அவன்கிட்ட சம்பவத்தை எடுத்து. சுப்ஹானல்லாஹ். சாபாக சம்பவம் லீக்குது, சாபாக வரலாறு லீக்குது. நீங்களே எனக்கு படித்து காட்டுறீங்க சின்னத்தில் அது சம்பவம் அபூ ஜஹல் எப்படி கொண்டு. சரி, ஓகே பாப்பா. வலக்கது கத்தபல்லதீன மீன் கபலிஹி, சரிதானே? அப்போ மிகவும் அவர்களுக்கு மிக முன்னால் இருந்தவர்கள் தானே, அவர்களுக்கு மிக முன்னால் இருந்தவர்கள் பொய்ப்படுத்தினார்கள் நிச்சயமாக. அப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னால் அவங்களுக்கு என்ன செஞ்சான், ஃபகைஃப கான நக்கீர், நக்கீரி இதில் யாவண்டிக்குது. என்னுடைய நக்கீர் என்ன மறுப்பு, என்னுடைய மறுப்பு எப்படி இருந்தது, ஆகவே ஆகவே என்னுடைய மறுப்பு எப்படி இருந்தது. கைஃப கான நக்கீர், இல்லை கைஃபனா எப்படி, என்னுடைய மறுப்பு எப்படி இருந்தது. கைஃப கான நக்கீர், கைஃப என்றாம்மா எப்படி, சரிதானே? நக்கீர் என்றா என்னுடைய மறுப்பு என்னுடைய மறுப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க மறுத்தாங்க, அவங்க பொய்ப்படுத்தினாங்க. அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி மறுத்தான், இதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. ஒரு அர்த்தம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணான், அவனுக்கு பதிலடி கொடுத்தான். அவன்கிட்ட மறுப்பு ஒருத்தர் உங்களுக்கு உங்களை பொய்யன்னு சொல்ல போகல நீங்கள் திருப்பி பேசுவீங்களே, அதுதான் நீங்கள் அதை மறுப்பீங்களே, அவர் சொன்னதை நீங்கள் மறுப்பீங்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னால் ஏன்ன மறுப்பு எப்படி இருந்தது தான் இந்த காரணம். ஏன்னா மறுப்பு எப்படி இருந்துச்சு, அல்லாஹ் சுப்ஹானஹு மறுப்பு எப்படி தெரியுமா இருந்துச்சு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட்டம் அப்படியே அழிச்சே போட்டுட்டான், தண்ணி வெள்ளம் அழிச்சே போட்டுட்டான். லூத் அலைஹிஸ்ஸலாம் கூட்டம் அப்படியே பூமி எடுத்து பிரட்டி விட்டான். அதுதான் அல்லாஹ்வுடைய ஃபகைஃபகார நக்கீர். இந்த ஃபகைஃபகார நக்கீரை நீங்கள் போய்த்து குர்ஆன்ல தேடணும், ஒவ்வொரு நபிமார்களோட சம்பவத்துக்கு என்ன நடந்துச்சு. சில நபிமார்களுக்கு எத்தனையோ நாளாக காற்று எப்படி காற்று, இந்த கூதல் காற்று, அது சரசரான்னு வருது, நான் நினைவில் வார்த்தை. அந்த காற்று எப்படி இருந்தால் அதை செல்லுக்கு அது ஒவ்வொரு கூதலாகி ஐஸ் ஆகுறீங்க, அந்த மாதிரி எல்லாம் ஐஸ் ஆகினாங்களாம். நல்லாவே ஒரு மனுஷன் நல்லாவே ஒரு பொருள் ஐஸ் ஆகினா அது ஐஸ் ஆகினோன்னு அடிச்சோன்னு அது சும்மா துண்டு தூளை போய்ட்டு அவ்வளோ கூலில் எங்களுக்கு வெளியே கீழே யோசிச்சு பாருங்க. 7 நாளாக அப்படி கூத காற்று வந்து கொண்டிட்டேன் எத்தனையோ நாளாக. ஃபகைஃபகார நக்கீர் ஏன்ன மறுப்பு எப்படி இருந்துச்சுன்னு தெரியும் பாருங்கள். ஏன்ன மறுப்பு எப்படி இருந்துச்சு அது இது எங்கே போய் பார்க்கணும், குர்ஆன் இன்ஷா அல்லாஹ் நான் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு சூறாக்கள் பார்க்க போகல நான் ஒரு நினைவு காட்டுறேன். ஃபகைஃபகான நக்கீர் இது ஆயத்தை என்ன மறுப்பு எப்படி இருந்துச்சு, நாங்களும் அந்த ஆயத்துக்களை ஓத போகல. இருந்தது காணேண்டா இருந்த என்ற அர்த்தம், நக்கீர் என்ற என்னுடைய மறுப்பு, கைஃப் என்றா எப்படி, ஃபா என்றா ஆகவே என்னுடைய மறுப்பு எப்படி இருந்தது. ஆகவே எனது மறுப்பு எப்படி இருந்தது விளங்கிச்சாவும்மா. இதை ஒவ்வொரு ரப்பு கொடுத்த ஒவ்வொரு பனிஷ்மெண்ட்டுமே பார்த்தா அவங்களுக்கு விளங்கும் அவனுடைய மறுப்பு எப்படி இருந்துச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அவங்களுக்கு பதிலடி கொடுத்தான் போய் ஏண்ட நபிமார்களை போய். இதெல்லாம் கேட்கக்குள்ள குறைஷிகளுக்கு தான் இது வார்னிங். நீங்கள் ஏண்ட நபிக்கு இப்படி செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. ஒரு பக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் நினைக்க மாட்டேன் சந்தோஷப்பட, நாங்கள்கிட்ட சந்தோஷப்படுவோம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழங்க இல்லை வாழங்க அவங்கள்ட அந்த இது சுட்டிந்தான் அந்த குறைசிகளை அழிக்காமல் ரப்பு வச்சுருந்தான். இல்லை ஒரு துவா கேட்டிருந்தா அப்படியே அழிச்சே போட்டுட்டு தாய்ஃபில் அடிபட்டும் அவங்க என்ன சொன்னாங்க, ஏண்ட பலகீனத்தை நான் அவங்களுக்கு முன் வைக்கிறேன் அல்ல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இவங்களுக்கு சரியாக சொல்ல தெரியாது. சும்மா அவ்வளோ பெரிய தாய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட யாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாங்க, நான் என்னோட வீக்னஸால் தான் இவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. இல்லை நான் மக்களை குறை சொல்லல. சும்மா அவங்க வேறு லெவல். சரி, ஓகே, அடுத்த ஆயத்துக்கு போமா. 19வது ஆயத் 5:20 அவளுக்கு. அவலம் யரவ் இல தைரி ஃபௌகஹும் சாஃபாத்தி வயக்பின் யும்சிகுன இல்ல ரஹ்மான் இன்னஹு பிகுல்லி ஷைஇன் பஸீர். ஆசையான ஆயத்து உண்டு இதில் வந்து எனக்கு ஆசையான 2-3 ஆயத்துக்கு எல்லா ஆயத்தும் நல்லது தான். அதில் சில விஷயங்கள் சில ஆயத்துகள் மாற இன்ட்ரெஸ்ட் எனக்கு சரியான ஆசை. என்னை விளங்குறது லெவல் அது ஆயத்தில் பிரச்சனை இல்லை, எனக்கு விளங்குற லெவல் சொல்லியிருந்தா எனக்கு ஆசை. ஆயத்து எல்லாமே நல்லது தான். அதில் ஒன்று தான் அலா ஏகலும் மண் கலக்க படித்தவனுக்கு தெரியாவா அவனை பற்றி சுபான் அதை யோசிக்கோலே தலை சுத்துறே. அல்லா சுபாடு தலை சொல்கிறேன், படித்தவனுக்கு தெரியாவா சுபான் அல்ல. நான் எந்த நேரம் அந்த ஆயத்தை சொல்ல அல்லா ஏகலும் மண் கலக்க அதில் உனக்கு தெரியாவா அல்லா ஏகலும் மண் கலக்க படித்தவனுக்கு தெரியாவா அந்த மனசில் ஈக்கிறதும் வெளியே சொல்கிறதும். சில ஆயத்துகள் ரொம்ப நாங்கள் இந்த நேரம் மனசுக்குள்ளே சொல்லிக்கொண்டே ஈக்கணும், அல்லாவோட பேசிக்கொண்டே ஈக்கணும் விளங்கிச்சா. அப்போ தான் அது ஆயத்தில் இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த நேரம் சொல்லி அல்ல படிச்சு நீ தானே படிச்சே நான் என்ன நினைக்கிறேன் உனக்கு தெரியாவா சுபான் அல்ல. நாங்கள் சின்னத்துக்கு துவா நான் தான் யோசித்தேன், துவா கேட்கணுமே நினைக்கிறோம் தான். துவா கேட்கல லைட்டாக இது அல்லக்கிட்ட கேட்கணுமே நினச்சிட்டு அதை மறந்துடுறோம். அது கூட என் ரொம்பக்கு தெரியும். செல்லத்துக்கு அதை நினைச்சதே எல்லாம் கபூலாக்குவான். ஏன்னா அவனுக்கு அந்த உள்ளத்தில் அது சுதூரில் வேறு அந்த ஃபீலிங் லைட் ஃபீலிங் ரொம்பக்கு தெரியும். உறுதியாக துவா கேட்டது இல்லை, இந்த பிரச்சனை ரொம்பக்கிட்ட சொல்லுவோம் என்று நினச்சது ரொம்பக்கு தெரியும். அதுக்கப்புறம் மறந்துட்டு ஆனால் துவா கபூலாக்குவான். ஆனால் எங்கிட்ட பிரச்சனை அது துவா கபூலாகிறப்ப எங்களுக்கு நினைவில்லை. அப்படி நினைச்சது கேட்டமா நினைச்ச மாதிரி கூட நினைவில்லை. ஹைர் இன்ஷால். ஓகே, அவலம் யரவ். ஓகே, இப்போ நீங்கள் தனியாக இப்போ நானே சொல்லி வேலையில்லை, நீங்கள் தனியாக சொல்லுங்கள். அவலமுக்குள்ளே எத்தனை வார்த்தை இது? 2 வேலைங்க. இது கலரே 3 இதுமா எப்படி 2 ஆகும்? 3 சொல்லுங்கள். என்னென்ன வார்த்தை? ஓகே, இதில் அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? என்னத்துக்கு வார இப்போ எத்தனையோ தடவை படிச்சிட்டீங்க. இது ஆமாம் தனியாக கேள்விக்கு வார. அப்போ இது இல்லாமல் ஆக்கிடுவோம், கேள்வியை புறக்கி மாற்றுவோம். வாண்டா இன்னும் அது தெரியும் தானே, அது என்ன இல்லாமல் ஆக்குறேன் இப்போ. ஓகே, இன்னும். ஓகே, லம் என்றா இன்னம் லம்மா வல் ஃபல்லி அர்த்தம் அது வந்து மிகவும் கனமில்லாமாக்குது இல்லை கனமில்லாமாக்குது. அதான் அர்த்தத்தை கேட்டுருந்தோம். மிகவும் கனமில்லாமல் இன்லம் லம்மா வல் ஃபல்லி லம்மண்டா இல்லை இல்லை. மாஷா அல்லா மாஷா காட்டிங்களா இப்போ எப்படி வந்துட்டு அதுதான் நான் சொல்கிறேன் இல்லைன்ற அர்த்தம். ஓகே, யரவ் 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 இதை வா வந்து யாழை ஸ்டார்ட் ஆகி ஊழ இது வந்து என் சுருன மாதிரி தான். என் சுருன தானே, என் சுருன கடைசியில் என்னாகும்? மிகவும் கடமில்லாமல் கொள்ள அந்த நூனை வெட்டு. அது மாதிரி இது எரவுன அதில் வந்து என்ன வெட்டணும்? அந்த நூனை வெட்டினா எரவு ஆகும். ஏன் நூன் வெட்டிப்படுது? லம் வந்து ஓகே தானே. அப்போ இது வந்து இது 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 அந்த வீக் லெட்டர் ஒன்று இருக்கிற சுட்டியும் தான் அந்த என்சு ரூ என்று வராமல் ரவ் என்று வந்து இது. அப்போ இது வந்து ஹும் என்ற அர்த்தம். ஹும் ஹும் எரவ் எரவ் இது லைட்டாக வர சுட்டி. அப்போ எரா என்றா என்ன ஒன்று நினைவிக்குதா? எரா என்றா தரா நினைவிக்குது. அப்போ எராவும் பார்க்குறீங்க. தரா என்றா நீங்கள் பார்க்குறீ, எரா என்றா நீங்கள் எல்லாரும் பார்க்குறீங்க. யாழை ஸ்டார்ட் ஆகுது. இது அந்த என் சுரு அவர்கள் பார்க்குறை. லம் என்றா இல்லை அவர்கள் பார்க்கல. விளங்கிச்சா? மாஷால்லா மாஷால்லா உங்களுக்கு வந்துட்டும்மா. நீ திரும்பி பார்க்குறீங்களா இதெல்லாம்? அவர்கள் நல்லா சுவாதாரண்ணா அவர்கள் பார்க்க இல்லை. இப்போ கேள்வியாக மாற்றுங்க. அவர்கள் பார்க்கலையா? இன்னும் அவர்கள் பார்க்கலையா? மாஷா அல்லாஹ், இன்னும் அவர்கள் பார்க்கலையா? விளங்கிச்சா? என்னத்தை பார்க்கலையா?
இலா அத்தயிரி இலத்தயிரி இலத்தயிரி தயிரெண்டா யார் நினைவிக்குதா தயிரெண்டா குருவி பறவை இப்போ பறவை குருவியோட பறவை பசங்க தானே பறவை இலாண்டா மேலே இலாண்டா இன்னுமா இல்லை இன்னும் இல்லை வாண்டா தான் இன்னும் இலாண்டா ஒரு பக்கம் நீங்கள் திரும்புறீங்க இலா அந்த பக்கம் பக்கம் யார்ட பக்கம் குருவிட பக்கம் ஓ பறவையின் பக்கம் நீங்கள் அவர்கள் பார்க்கவில்லையா பறவையின் பக்கம் அப்படியா நீங்கள் குருவியை பார்க்கல அவர்கள் குருவியை பார்க்கலையா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்குறான் அவங்க குருவியை பார்க்கலையா அவங்க பறவையை பார்க்கலையா என்னத்தை பார்க்கலையா ஃபவுக்கேண்டா அவர்கள் ஃபவுக்கேண்டா அவன் நினைவில்லையாக்கும் ஃபவுக்கேண்டா ஸ்பெஷல் முதாஃபில் வரும் இது நினைக்கிற மாதிரி வஞ்சி ஃபவுக்கேண்டா மேலே தவுத்தேண்டா கீழே பகுதேண்டா போறேக்கு கபல முன்னால் இப்போ கொஞ்சம் முந்தி வஞ்சி கப்பல் அது மாதிரி ஃபவுக்க வருது இப்போ ஃபவுக்கேண்டா மேலே யார்ட மேலே ஃபவுக்கஹும் அவர்களுக்கு மேல் பறக்கிற இல்ல பறவையின் பக்கம் அவர்களுக்கு மேல் பறவையின் பக்கம் பார்க்கவில்லையா யாரு பார்க்கலையா அவர்கள் பார்க்கவில்லையா பக்கம் அவர்களின் மேல் இருக்கும் பறவைகளை அவர்கள் பார்க்கவில்லையா மாஷா அல்லாஹ் அப்படிதான் வருது சரியா சொன்னீங்க அவருக்கு மேலே இருக்கிற பறவை நீங்க பார்க்கலையா நம்மள வந்து பறவைகள் கீழே இருக்கிற குறவை இப்போ பாருங்க இப்போ கூட வெளியே மேலே தான் இருக்குது 2 பறவை ஒசகைக்குது சரிதானே அவர் மேலே இருக்கிற பறவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறேன் நீங்கள் குர்ஆனே ஓதிக்கொண்டு நீங்கள் வேணாம் கொஞ்சம் வெளியே போய்த்து பாருங்க சிலவங்க சொல்கிறது இல்லைன்னா குர்ஆன்லேயே தான் இப்போ புர்ஆன்லேயே இல்லை கொஞ்சம் போய் வெளியே போய் வாடத்தை பாருங்க பறவையை பாருங்க சுப்ஹானல்லாஹ் பார்த்து ரொம்ப விலங்கு ரப்பு சொல்கிறான் இது கட்டலைண்டா செய்யுங்க இப்போ இது பார்க்கலையா எல்லாம் கேள்வி கேட்குறேன் நீங்கள் பார்க்குறீங்களா இப்போ குருவி ஒசக்கத்தின குருவி பறக்குது கொஞ்சம் பார்க்குறீங்களா இல்லையா சுப்ஹானல்லாஹ் இப்போ எச்சரிக்கையெல்லாம் முடிஞ்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா டோனை கொஞ்சம் மாற்றி வேற மாதிரி பேசினான் குருவியை பார்க்கல ஓ கொஞ்சம் வெளியே போய் பாருங்க நான் இப்படி என்னை பற்றி சிந்திக்க ஆனால் உண்டு இறக்கம் காட்டுற மாதிரி தானே விலகுது இந்த தஃப்சீர்கள் எழுதிக்கிறாங்க இது தயிர் என்ற கொலை குருவி தானே குருவி என்ற கொலை மக்கவாசிகள் என்ன தெரியுமா நினைவு வந்துச்சு கொஞ்சம் முத்தி ஹாசிபன் கல்லு மலையை பற்றி சொன்னேன் இப்போ குருவியை பற்றி எல்லாம் சும்மாடத்தால சொல்கிறான் அது விடத்தில் பாருங்க அது ஹாசிபனோட வருது இந்த தயிர் என்ன வரும் மக்கள் சின்ன கல்லுகளை போட்டு சுபால் அலம் தர கைவசூரா எப்படி சின்ன குருவிகள் வந்து தான் கல் போட்டுச்சு உங்களோட தலை கொசக்கால வந்து மிசைல் போட்டது பொம்மை போட்டது சில சொல்கிறாங்க அது அட்டம் பொம்மை இஷ்டங்க அதை கொண்டு அதை போட்டது தான் அது சின்ன குருவி இப்போ அவலம் இலத்தயிர் என்று ஒரு பக்கம் நாங்கள் பார்க்கலாண்டு அது மக்கவாசிகள் அடைய கொஞ்ச காலத்துக்கு முந்தி தானே வந்து அட்டாக் பண்ண அப்ராஹிம் யானைப்படையே அழிச்சு போட்டான் அது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயாமுல் ஃபீல்னு சொல்லுவாங்க சிலவங்க சொல்கிறாங்க அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வருஷமே தான் அது நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க அந்த வருஷம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க அப்பா அப்துல் முத்தலிஃப் அபு தாலிஃப் அந்த சாச்சா தானே அப்துல் முத்தலிஃப் வாப்பட காலத்தில் நபி ஸல்லல்லாஹு வாப்பட காலத்தில் சிலவங்களோட கருத்து அந்த வருஷத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தேன்னு சொல்லுவாங்க சரிதானே அப்போ அவங்களோட துவா கண்டார் அவங்களோட துவாண்டு இல்லை ரப்பு முடிவு பண்ணிட்டான்னு வந்து பாதுகாக்கிறதுக்கு அது பெரிய சம்பவம் அவங்க எனக்கு நினைவிக்கிற மாதிரிக்கு வந்து அப்ரஹாம் வரப்போகல அவங்களுக்கு தான் அந்த பொறுப்பு எனக்கு நினைக்கிற மாதிரி பொறுப்பு கொடுத்து இந்த கபத்துல்லா பார்க்குறதுக்கு அப்போ வந்து அவங்க அட்டாக் பண்ண வரப்போகலை அப்ரஹாமோட படம் வரப்போகலை அவங்க அப்ரஹாம்ன்றது யமனில் இருந்தவன் நினைக்கிற மாதிரி யமனில் அவன் தான் ராஜாவை அவன் இதை கபத்துல்லா அடிக்க வந்தான் இது அவன்கிட்ட கோவில் மாதிரி ஒன்று அங்கே கட்டினான் அதுக்கு ஆக்கள் போகிறல்ல அப்போ இங்கே வந்து இவனை அட்டாக் பண்ண வர நேரத்தில் அப்போ வந்து அபு தாலிஃப் வந்து அவர்கிட்ட ஒட்டகமாக கொஞ்சம் மீஞ்சான் ஒட்டகமோ ஆடோ தெரியா இது கொஞ்சம் மீஞ்சா அவங்க அதெல்லாம் எடுத்துக்கொண்டு போகிறாங்களா இப்போ ஒருத்தர்கிட்ட கபத்துல்லாவை அட்டாக் பண்ண பாரு நீங்கள் கூட ஆட்டோ ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு போகிறீங்க ஆடோ ஒட்டகம் என்ன இல்லை எடுத்துக்கொண்டு போகிறீங்க அவர் சொன்னாராம்
இது இதை இதை ஒட்டகம் எல்லாம் ஏண்ட. ஸோ நான் அதை பாதுகாத்துக்கொள்கிறேன். காபத்துல்லா வந்து அல்லாட அதை அவன் பார்த்துக்கொள்வான் அப்படின்ட்டு. இது சம்பவம் உண்மையாக தெரியாது, ஆதாரம் செக் பண்ணணும். ஆனால் அப்படி சொன்னாங்களா அவங்க, அதான் அல்லாட அவன் பார்த்துக்கொள்வான், அவன் ஒட்டகத்தை இல்லாட்டி அதை ஆடை எடுத்து நம்ம போய்த்துக்கலாம். அதே மாதிரி அல்லா சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்தான். அலம் தர கைஃப சூறால இதை டீப்பாக படிக்கலும். இது சில இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரத்துக்கு அவங்க ரொம்ப பாதுகாப்பு வச்சுக்க. அது பெரிய சம்பவம். அது அலம் தர கைஃப சூறா மாற டீப்பாக பார்க்கலும் இன்ஷா அல்லாஹ். அதில் எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. அதால் வந்து அந்த குறைஷிகள் வந்து பெரிய சல்லிக்காரர்களாக அவங்களுக்கு வியாபாரம் செய்ய கிடைச்சதே அந்த சம்பவம் நடந்துக்கு போகும். அந்த சம்பவம் நடந்ததுலேருந்து முழு எல்லாம் அந்த ஊரில் இருக்கிற எல்லாம் அந்த ஏரியாவில் இருக்கிற முழு இஜாஸும் பயந்துச்சாம் குறைஷிகளுக்கு. ஏன்னா குறைஷிகள்கிட்ட கௌபத்துல்லா இருக்குது, கௌபத்துல்லாக்கு ரெப்படு உதவிக்குது. ஆனால் அல்ல சும்மா தயிரை சொல்லி நினைவு காட்டுறான். அவனை சம்பவம் நினைவுக்கு தானே, எப்படி அடிச்சேன்னு நினைவுக்கு தானே. சும்மா இல்லை அவலம் விரவு இலத்தயிர். ஆனால் எங்களுக்கு அது நினைவாரல். இப்போ நான் சொல்லி உங்களுக்கு நினைவு வரும். அப்படி இல்லை நாங்கள் வசங்கிற குருவியை பசங்க பார்த்து கொண்டு இருக்கோம். அதே குருவி வச்சு எங்களுக்கு அல்லாக்க அட்டாக் பண்ணே வேணும். சுபானல்ல அவலம் விரவு இலத்தயிர் ஃபவுக்கவும் சாஃபாத்தின் என்று சொன்ன வந்து அண்ட் வாய்க்குபீர். சாஃபாத்தி என்று சொல்கிறேன் வந்து இப்படி விரிச்சு கொண்டு இருக்கிறேன். அசத் என்ன அவங்களோட இது சிறங்களை குருவி கண்டிக்கிறீங்களா, சிலது குருவி சிறப்பை விரிச்சு கொண்டே போகும். அப்புறம் 2-3 அடிக்கும், அப்புறம் மரம் விரிச்சு கொண்டே போகும். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னால் நீங்கள் பார்க்கலன்னு கேட்குறேன். மேலும் இதை விரித்தவைகளாகவும் ஐத்தான் சாஃபாத்தின், மடக்கியவைகளாகவும் ஐத்தான் வயக்குபில். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்க சொல்லுவாங்க வயக்குபில் சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கி பிளேன் போகிறத நாங்கள் பார்க்குறோம், அது விரிச்சு கொண்டு மட்டும்தான் இருக்குது, அது படிக்கிறது இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து எப்படி குருவிகளை வச்சுக்கிறார். சுப்ஹானல்லாஹ் இவ்வளோ ஒரு டெக்னாலஜி எப்படி பறந்து கொண்டு இது. சுப்ஹானல்லாஹ் இன்றைக்கி எங்களுக்கு பறக்க இயலுமா அது மாதிரி சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதெல்லாம் பாருங்க, இந்த படைப்புல வயக்குபில்னா. அப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்குறான், விளங்கிச்சா இது விளங்கிச்சா அம்மா ரைட். அப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்குறான் மா யும்சிகுஹுன்ன இல்லர் ரஹ்மான். ஓகே, வயக்குபில்னைக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இந்த வயக்குபில்ன்றது யக்பில்ன சாஃபாத் என்றது இசும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரிக்கிறதுக்கு இசுக பாவிக்கிறான், மடிக்கிறதுக்கு வந்து ஃபிகில பாவிக்கிறான். இதுக்கெல்லாம் தஃப்சீர்களில் வேறு அதுதான் சொல்கிறேன். அவங்களுக்கு பார்க்குறது வந்து ஒரு டாட் சரி இல்லை, இதெல்லாம் மாற டீப்பாக தஃப்சீரில் பேசிக்கிறாங்க. எப்படி சார் யக்பில்னு உங்களுக்கு எனக்கு நினைவு காட்டணும். யக்பில்னு என்ன நினைவு வருது? இது வந்து ஒரு ஃபிகில், அதை நான் சொல்கிறேன். ஆனால் என்ன ஃபிகில்? பாஸ்ட் டென்ஸா ப்ரெசன்ட் டென்ஸா? நிகழ்காலமா இறந்த காலமா? நிகழ்காலம். இப்போ பார்த்தோன்னே உங்களுக்கு விளங்குது என்ன பாஷா? யக்பில்னு நிகழ்காலம். யாழை ஸ்டார்ட் ஆகி நூனில் முடியுது. எது நூனில்? யாழை ஸ்டார்ட் ஆகி எது நூனில் முடிஞ்சு? என்சுரூன. அப்போ நூனில் தான் முடியுது. ஆனால் ஊனேண்டு வருது. ஊன வாவும் நூனும் ரெண்டும் மீக்குது. அப்போ இது வாவு இல்லை, அப்போ இது இல்லை. அப்போ இது என்சுர்ன மாதிரி. ஹுன்ன இது யார்? இது ஹுன்ன பெண்கள். யார் இது ஹுன்ன? இது பூமிகள் இல்லை, பூமிகள் நிறைய பூமி இருந்துச்சா? இது நிறைய ஹுன்ன, நிறைய பொம்பளை ஹுன்ன, நிறைய பெண்கள். யார் இது நிறைய பெண்கள்? நீங்கள் எல்லாம் பெண்கள் தாயத்தில் ஈக்கிறாங்க அவங்க. யார் அது பெண்கள் என்று? சாஃபாத்தின் பறவைகள். சாஃபாத்தின் பறவைகளா? இல்லை, இது மடக்கி விரிச்சி மடக்கி. இது வந்து விரிக்கிறை. அப்போ இது இல்லை யக்பில். இது ஹுன்ன யார்? இது பெண்கள் யார்? முதலில் வாங்க இல்லை அவலம் அரபல பாருங்க. அவலமா இல்லை இரவு வேண்டா பார்க்குறேன். இளம் தயிரி தான். அது தயிரி தான் இந்த யக்பில். உன்னை யக்பில் தயிரி என்ன பறவைகள். அப்போ நாங்கள் படித்தோம் உடைஞ்ச பன்மை ஒருமை பெண். இது உடைஞ்ச பன்மை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைஞ்ச பெண் பாவிக்காமல் உன்னை பாவிச்சிக்கிறான். உடைஞ்ச பன்மை பாவிக்கிறேன். யக்பில்னைக்கு தக்பில்னையா? தக்பில் இல்லை தன்சுரு தக்பிலுன்னு பாவிக்கிச்சு. அப்படி பாவிக்காமல் தக்பில்னு பாவிச்சிக்கிறான். ஏன்? அது வந்து நீங்கள் பலால படிப்பீங்க. அது அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால் சில நேர்த்திக்கு பறவைகள் என்ற உடைஞ்ச பன்மை தான். ஆனால் சில இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னை பாவிச்சிக்கிறான். அதுதான் யோசிக்கணும். அதுதான்
அதுதான் நான் சொல்கிறேன், இதுதான் நாங்கள் வந்து பலால படிப்போம். இது ஏன் நல்ல சுவனத்தில் நோமலையினை வந்து தக்பீலு தானே வரணும், ஏன் வந்து யக்பில்னு பாவிச்சிக்கிறான், இது நீங்கள் பலால படிப்பீங்க. அது ஏன் அதை உன்னை யூஸ் பண்ணேன்னு சொல்லி அதுதான் நான் சொல்கிறேன், குர்ஆன் அப்படி இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும்னு சொல்லி என்ன ஒண்டிக்குது ஒரு ஆனால் இது யூஸ் பண்ணேலாம் இல்லை, இந்த பெண்கள் சுட்டியும் இதை யூஸ் பண்ணேலும், ஆனால் ரெண்டையும் யூஸ் பண்ணேலும். இது ஹியர் யூஸ் பண்ணே மேலும் உன்னை யூஸ் பண்ணே மேலும், ஏன்னா பெண்கள் தானே பன்மை தானே, ஆனால் ஏன் அப்படி யூஸ் பண்ணான்ன்றது தான் அதை கேள்வி. அது சில நாங்கள் டீப் தஃப்சீர் படிக்கிற டைமில் அவ்வளோ சொல்லித்தாங்க. ஓகே, மா யும்சிகுன்னே இல்லை ரஹ்மான் எல்லாமே சொன்னாமா வேலை இல்லை, அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. இப்போ எனக்கு எல்லாமே தெரியும் குர்ஆனை பற்றி, இது பூரா படிக்க தேவையில்லை. இல்லை அப்படியெல்லாம் இருக்குது. இப்போ தான் சாரை ஒரு எழுத்து தான் இன்னும் அலிஃப்லாமில் தான் இருக்கிறது. அல்லா. ஓகே, மா யும்சிகுன்னே இல்லை ரஹ்மான். ஓகே, மாண்டா இல்லை இல்லை தவிர என்னென்ற அர்த்தமும் இருக்குது, ஆனால் ஈனை வந்து தவிர இல்லைன்ற அர்த்தம் வரும். மா தவிர யாரை தவிர? அர் ரஹ்மான் இறக்கமுள்ளவனை தவிர, இறக்கமுள்ளவனை தவிர. இல்லை ரஹ்மான் ஓ மான் இல்லை வந்துக்குது, இறக்கமுள்ளவனை தவிர. இல்லை கொஞ்சம் ஈனை வந்து இல்லைன்ற அர்த்தம். சரி தவிரன்றது இதை இல்லா தான் தவிர. ரஹ்மான் என்றது இறக்கமுள்ளவன், இறக்கமுள்ளவனை தவிர. மா என்றா இல்லை, மா என்றா இன இல்லைன்ற அர்த்தம். மாக்கு 2-3 அர்த்தம், என்னென்ற அர்த்தமும் மீக்குது, இல்லைன்ற அர்த்தமும் மீக்குது. யும்சி குஹுன்ன, யும்சி குஹுன்ன, யும்சி குஹுன்ன என்றா பாருங்க, யும்சிக்கு யும்சிக்கு உன்னே வேறையாக தான் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். முதல்ல உன்னே வெட்டணும். முதல்ல என்ன செய்யணும்? உன்னே வெட்டணும். சரியா? யும்சிக்கு, யும்சிக்கு வந்து என்ன மாதிரி? யும்சிக்கு ஹுவ யும்சிக்கு சரி, ஹுவ யும்சிக்கு ஹுவ யன்சுரு மாதிரி. யும்சிக்கு என்றா என்ன அர்த்தம் என்றா அம்மா தடுக்கிறன்ற அர்த்தம் கொடுத்திக்கிறார். தடுக்கிறேன்னு சொன்னால் இது அது புலாம தடுக்குது, அது அர்த்தம் தான். என்ன அது குருவி ஓ இப்போ குருவி வந்து பறந்து கொண்டிருக்குது, அதை வந்து அந்த நிலையில் வச்சு கொண்டிருக்குது, அதை புலாம வைக்கிறது. அப்போ உமா இதை யும்சிக்கு வைக்கத்தானே, இது வந்து தடுத்து வச்சு கொண்டிருக்கிறான், பிடித்து வச்சு கொண்டிருக்கிறேன் வானவில். இது குருவியை கதைக்கிறேன், யார் அவன் பிடித்து வச்சு கொண்டிருக்கிறான், அவன் பிடித்து வச்சு கொண்டிருக்கிறான். ஓ கொஞ்சம் உன்னே ட்ரான்ஸ்லேட் பண்ண வேணாம், நான் ஒன்றா போமே. முதல்ல யும்சிக்குன்னே பார்ப்போமே மறுவேன். யும்சிக்குன்னே இதை ஹுவ யும்சிக்கு விலகிட்டான். அப்போ யார் தடுத்து வச்சு? அவன் தடுத்து வச்சு கொண்டிருக்கிறான், அவன் வச்சு கொண்டிருக்கிறான். அப்போ ஹுவ வந்தால் நீங்கள் படிச்சிங்க, ஹுவ வந்தால் நீங்கள் படிச்சிங்க என்ன படிச்சிங்க? வெளியே ஒருத்தர் ரஃபாவாக இருந்தால் அவர் தான் செய்து வெளியே ரஃபா யார் சரி இருக்கிறியா? இல்லை ரஹ்மான், ரஹ்மான்னு சொல்லுவான். சரியா சொல்லுங்க, ரஹ்மானு. இவர் ரஃபாவாக இருக்கிறார். அப்போ இவர் வந்து இது செய்யக்கூடியவராக மாறுவார் ஹுவையை வெட்டிட்டு. அப்போ யார் அவன் பிடிச்சு கொண்டிருக்கிறான். அப்போ யார் பிடிச்சு கொண்டு? ரஹ்மான் பிடிச்சு கொண்டிருக்கிறான், இறக்கமுள்ளவன் பிடிச்சு கொண்டிருக்கிறான். சரியா? இப்போ யும்சிக்கு என்றா அவன் பிடிச்சு கொண்டிருக்கிறான், மா என்றா இல்லை, மான் இல்லா வந்தால் தவிர இல்லைன்னு அர்த்தம் வரும். ரஹ்மானை தவிர வேற யாரும் அவனை தடுக்கல்ல. யாரை தடுக்கல்ல? உன்னை. அவள்கள், இப்போ அவள்கள் என்றே குருவிகளை அவள்கள் என்று சொல்கிறேன் நல்லமா, அவற்றை என்று சொல்கிறேன் நல்லமா? அவற்றை. ஏன்னா குருவி தானே, ஆனால் அவள்கள் தான் உன்னை. ரஹ்மானை தவிர இந்த வேற யாரும் என்றது பெக்கெட்டுக்குள்ளே வரும். வேற யாரும் அவற்றை தடுக்கவில்லை, தடுக்கவில்லை. சரி, இப்போ இல்லை தமிழோட நான் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன், உங்களுக்கு ஒன்றுண்டா பாருங்கள் விளங்குதாண்டு. ரஹ்மான் தவிர இல்லா, அவற்றை உன்ன, தடுக்க யும்சிக்கும், வில்லை இப்படி தான் எடுக்கிறார். பாருங்கள், இப்படி நீங்கள் கொஞ்சம் படித்து கொண்டு போனால் அம்மா உங்களுக்கு குர்ஆனில் எல்லாமே விளங்கி ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இதே வார்த்தைகள் மா வரும், யும்சிக்கு வரும், ரஹ்மான் வரும். ரஹ்மானை தவிர வேற யாரும், அது வேற யாரும் என்றது இது மாவும் இல்லாமல் வர பேட்டர்னில் வருது. ரஹ்மானை தவிர வேற யாரும் அவற்றை தடுக்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் குருவியெல்லாம் படுத்து கொண்டிருக்குது, இதெல்லாம் பறந்து கொண்டிருக்குது, இதெல்லாம் புலாமல் என்ன தவிர வேற யாரும் வச்சு கொண்டிருக்கல.
அவன்ட நான் சும்மா சொல்கிறேன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படுக்கிறல்ல சும்மா சார் ஒரு செகண்டுக்கு அவனுக்கு தூக்கம் போச்சு என்ன இதெல்லாம் குறி புக்குன்னு விழுந்து எல்லாம் முடிஞ்சிட்டு எழுச்சி பாரு ஒசகை ஒரு அடிக்க விழுந்துன்னு சொன்னேன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் தான் இதெல்லாம் ஒசகை வச்சு கொண்டிருக்கிறேன் இந்த கோடிக்கணக்கான குருவிகள் வானத்தில் பறந்து கொண்டிருக்குது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறேன் இதெல்லாம் வானத்தில் நான் தான் வச்சு கொண்டிருக்கிறேன் உண்மையை சொல்ல போனால் நீங்கள் பறக்கிற பிளேனையும் ரப்பு தான் ஒசகை வச்சு கொண்டிருக்கிறேன் நீங்கள் போகல அவன் கொஞ்சம் காற்றை கொஞ்சம் மாற்றி அனுப்பியாச்சு கிராவிட்டியை கொஞ்சம் மாற்றியாச்சு அதுதான் சில பேர் அப்படியே வந்து தாங்க ரெண்டு அதை மாதிரி அடுத்த தும்மா நீங்கள் சொல்லுங்க வாங்க இன்னும் இப்போ இதை சொல்லாடி வேலி இல்லை எத்தனை வார்த்தை இன்னைக்கு இன்னஹு நிச்சயமா இது கேள்வி எத்தனை வார்த்தை உமா கேட்குற கேள்வி பாருங்க எத்தனை வார்த்தை 2 வார்த்தை எத்தனை என்னென்ன வார்த்தை இன்ன உண்டு ஹூ உண்டு என்ன அர்த்தம் இன்னேண்டா என்ன அர்த்தம் ஹூ என்றா என்ன அர்த்தம் இன்னேண்டா இது கேள்வி இல்லை இன்னேண்டா கேள்வியா இல்லை இன்னஹு நிச்சயமாக இன்னேண்டா நிச்சயமாக ஹூ என்றால் அவன் அப்போ இன்ன ஹூ என்றா அவன் நிச்சயமாக இல்லை அவன் சொன்னான் நிச்சயமா அப்படியா என்னம்மா நிச்சயமாக ஊவண்டா அவன் அப்புறம் என்ன நிச்சயமாக அவன் அவ்வளோதான் நிச்சயமாக அவன் அதேங்க அவன் கேள்வி கேட்குற கதையெல்லாம் நிச்சயமாக அவன் இது அவன் யாரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக அவன் பிக்குல்லி ஷைஇன் பசீர் ஓகே முதல்ல பசீரண்டா என்ன பசீரண்டா பார்க்குறவன் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறவன் இது அசத் நோக்குபவன் போட்டிருக்கிறவன் குல்லு வேண்டா எல்லா ஷையன் என்றா பொருளையும் எல்லாவற்றையும் எல்லாம் பொருளையும் எல்லாவற்றையும் பார்க்கிறவன் குல்லி ஷையின் பசீர் அப்போ உமா இப்போ இது பிக்கு எப்படி அர்த்தம் எடுக்கிறேன்னு பார்ப்போம் இப்போ குல்லி என்றா எல்லாம் தானே எல்லாம் ஷெய்னா பொருள் எல்லாவற்றையும் எல்லாம் பொருள் எல்லாம் பொருள் பி என்றா எல்லாம் பொருளையும் இந்த யும்முக்கு பிக்கு அர்த்தம் கொடுக்கணும் எல்லாம் பொருளையும் பசீர் உற்று பார்க்குறான் அப்படியே ஃபுல்லாக நோக்கி கொண்டிருக்கிறான் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான் நிச்சயமாக அவன் எல்லாம் பொருளையும் உற்று நோக்குபவன் பார்க்குறவன் உற்று பார்க்குறோம் பசீர் அந்த பசீர்ன்றது வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அது இசம் சிஃபான்னு நினைக்கிறேன் அது வந்து எக்ஸ்ட்ரீமாக பார்க்குறது அப்படின்னா நல்லா உற்று பார்த்து கொண்டிருக்கிறேன் நல்லா எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன் இது எனக்கு தெரியாது எனக்கு ஃபீல் ஆகணுன்ட்டு தான்மா இப்போ நாங்கள் வந்து இங்கே இருக்கிறோம் தானே குருவியே நாங்கள் பார்க்குறோம் குருவி பறந்து கொண்டு இருக்குது இந்த பிளேன் மாதிரி கணக்கு எடுக்குவான நாங்கள் இங்கே இருக்கிறோம் நாங்கள் ஒசக்கிக்கிற குருவி இருக்கிறோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லா இன்னஹு பிக்குல்லி ஷைஇன் பசீர் அவன் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறான் அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கே இருக்கிறான் அவன் மேலே இருக்கிறான் நாங்கள் குருவியே பார்க்கல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே டைமில் குருவியையும் பார்க்குறான் குருவிக்கு அடியில் இருக்கிற எங்களையும் பார்க்குறேன் எப்படி குருவிக்கு எங்களை ஒசக்கால விளங்குதோ அதை விட எத்தனையோ மடங்கு ஒசக்க ரொம்ப இருந்து கொண்டு எங்களை பார்த்து கொண்டு எல்லாத்தையும் பார்த்து அப்போ குருவியையும் பார்க்குறோம் நாங்கள் குருவியை பார்க்குறதையும் பார்க்குறோம் முழு உலகம் என்ன முழு என்னது 7 வானத்தை 7 எல்லாத்தையும் பார்த்து சுப்ஹானல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னும் பிக்குல்லி ஷைஇன் பசீர் அவன்கிட்ட பார்வைக்கு ஒன்றும் ஒளிஞ்சில்லை இப்போ நாங்கள் வந்து இப்போ சேட்டலைட் எடுத்தாலும் சேட்டலைட்டில் வந்து நாங்கள் ரூம் உள்ளுக்கு இருக்கிறேன்டா எங்களை விளங்காது நாங்கள் உள்ளுக்கு இருக்கிறது விளங்காது ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனை திரை இருந்தாலும் எத்தனை பில்டிங் இருந்தாலும் இப்போ உதாரணத்துக்கு 100 தட்டு பில்டிங்கில் ஒருத்தர் பேஸ்மெண்ட் லீக்கிறார் அது ஒரு கொசக்கு 100 தட்டிக்குது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது பேஸ்மெண்ட் லீக்கிறவனே பார்த்து கொண்டிருக்கிறான் சுப்ஹானல்லாஹ் ஒரு மனுஷன் இல்லை ஒரு எறும்பு பெய்து கொண்டிருக்குது அந்த எறும்பையும் ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான் அதில் சத்தத்தை அதில் கால் சத்தமும் ரப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறான் அதுதான் எங்கள்ட ரப்பு இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை குருவியை பார்க்குறேன் மனுஷனை பார்க்குறேன் பிக்குல்லி ஷைஇன் பசீர் எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு அவன்கிட்ட மறைவில் ஒன்றுமே இல்லை அதுதான் நாங்கள் எந்த நேரம் நினைக்கணும் ரெப்பனையே பார்த்து கொண்டே இருக்கிறேன்னா உண்மை அதுதான் எங்களுக்கு என்னத்தை வந்தாலும் எங்களுக்கு முத தலைக்கு வரணும் ரப்பு தான் எனக்கு என்ன பிரச்சனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருக்கும் தரணும் இது குர்ஆனை படிக்க வந்த ஒரு ஃபீலிங் தான் எல்லாத்துக்கும் ரப்பு தான் யார நீ தான் எங்களோட பிரச்சனை எல்லாமே அதில் என்ன பிரச்சனை வந்தாலும்
ஏன்னா நீ பார்த்து கொண்டு தான் நிற்கிற, நீ கேட்டு கொண்டு தான் நிற்கிற, என் உள்ளம் உனக்கு தெரியும் தானே, அது போததுக்கு என் உள்ளத்தை நான் ஒரு செகண்டில் நினைக்கிறேன் உனக்கு தெரியும் தானே நான் என்ன நினைக்கிறேன், நீ பார்த்துக்கோ. ரப்புக்கு பாரம் கொடுத்தா துன்யாவில் எங்களோட வாழ்க்கை சொர்க்கமாகுது. எங்களுக்கு ஒன்றுக்கும் நாங்கள் டென்ஷன் ஆகும் தான் மனுஷன் தானே, அது டென்ஷன் ஆகிற டைம் எல்லாம் நாங்கள் ரப்புக்கு பாரம் கொடுக்க தைக்கிறோம். ரைட் ஆகுமா? சரி, இப்போ நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இதாயத்தை நாளைக்கு பார்ப்போம் இன்ஷால்லா. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட மாதிரி இல்லை, எனக்கு கூட இல்லை. எனக்கு நீ எந்த நாளும் படிச்சு படிச்சு தந்தாலும் எனக்கு ஆசை வேண்டியது இன்ஷால்லா கிளாஸ் ஒன்று ஸ்டார்ட் ஆகணும். ஆஃபீஸ் போகிற மாதிரி வெளில 8 மணிலேருந்து 5 மணி மட்டும் ஃபுல்லாகவே குர்ஆன் டிஸ்கஸ் பண்ணணும் இன்ஷால்லா. எந்த நாளும் பண்ணணும். அப்படின்னா ஜாயிக்கும். ஒரு கேப்பில் இன்டர்வியூ பண்ணணும். இது நாளைக்கு பார்ப்போம் இன்ஷால்லா. சரிதானம்மா? அப்போ இன்ஷால்லா இதை படித்தது எல்லாம் திரும்பி பாருங்கள் இன்ஷால்லா. இப்போ நான் உங்களுக்கு சில விஷயங்கள் இப்போ உதாரணத்துக்கு இன்னேண்டா இதுக்கு பின்ன கிராமரை நான் சொல்லவே இல்லை. இன்னேண்டா இன்ன அண்ணா காண பியான்னு லைத்தலாக்கினா இல்லை. இது வந்து நசுபுடைய ஹர்ஃப். இதால் ஹூ வந்து என்ன ஆகுது, நசுபாகுது. இன்ன ஹூ. அப்போ இதை ஹூ வந்து நசுபாயிக்குது. ஏன் இன்ன சுட்டி. இதை நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. இதை ஹர்ஃபு நசுப் ஐடல் அமீர் இசும் இன்ன. அப்படி என்ன ஹூ வந்து இசும் இன்னட இசும். அதை நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை. ஏன்னு சொன்னால் இப்போ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கணக்கில் சும்மா பார்த்தோன்னே இந்த பிகுல்லி ஜார் மஜ்ரூர் நான் சொன்னேன்னா ஜார் மஜ்ரூர் இல்லை. ஏன்னா உங்களுக்கு அதெல்லாம் சும்மாவே தெரியும். அதெல்லாம் சொல்ல குல்லி ஷெயின் முதாஃபிலே அல் வந்து இல்லை, பாரம் இல்லை, ஷெயின் வந்து ஜர்ராய்க்குது. அடுத்து வந்து இதுக்குள்ளே உடைய வராது, இது ஸ்பெஷல் முதாஃப் விளங்கிச்சா, அது சுற்றி வராது. ஸோ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறே இல்லை. என்ன வந்து அதெல்லாம் உங்களுக்கு வந்து சரியான லேசி சுட்டி. பசீர் என்றது இசும். ஆனால் அதில் கிராமர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது பசீர் வந்து ஹபுர் ஆயிக்கும். இது இன்னஹூ அண்டு முப்ததான் எடுத்தால் இது வந்து ஹபுர் ஆயிக்கும். இது முத்தாலிக் பில் ஹபுர் ஆயிக்கும். அதெல்லாம் நீங்கள் படிச்சில்லை, அது நான் அதை சொல்லித்தரையும் இல்லை. சரியா? அதெல்லாம் நாங்கள் அட்வான்ஸ் உங்களுக்கு அர்த்தம் விளங்குத்தானே. அது சொல்லி நான் அதை அட்வான்ஸ் கிராமர் பற்றி பிடிக்கல உங்களுக்கு. இப்போ நான் உண்மைக்கு யோசித்தேன், அதெல்லாம் அர்த்தம் விளங்குறதுக்கு அதெல்லாம் பெருசாக தேவையில்லைம்மா. அது வந்து அது தேவை வந்து இது ஹபர் முத்தாலிக் பில் ஹபர் அப்புறம் முப்ததா இதெல்லாம் தேவை வந்து இதை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக மீனிங்கை அது பின்னிக்கிற அட்வான்ஸை பார்க்குறதுக்கு. அப்படி இல்லாமல் சும்மா அர்த்தத்தை விளங்குறது அல்லாஹ் சுப்ஹானஹு அவ்வளோ கஷ்டப்படுத்தி வெளியில் சரியான லேசாக தான் வச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் இது சூறாவணி எதனாலும் ஓதுறீங்களா? கொஞ்சம் தெரிஞ்ச தபாரக்கல்லதியிலிருந்து இப்போ 19 மட்டும் ஓதையிலுமா உங்களுக்கு? மனப்பாடம் ஆகிக்கொள்ளணும். மனப்பாடம் பாடிக்கணும் ஓதுங்க. இல்லாட்டி குரானை பார்த்து சரி ஓதுங்க. அப்போ ஓதுக்குள்ள கொஞ்சம் சரி வருதா, லைட்டாக தலைக்கு வருது, சின்ன சொல்லுவல் வருது. சின்ன சொல்லுவல். இப்போ இதை இன்னொரு தடவை என்னண்டா தெரியும் பொருள். பசீர் என்றா பார்க்கிறவன், கஃபூர் என்றால் பசீர் அல்லாஹ் பார்க்கிறவன், மிகவும் மன்னிக்கிறவன். தபாரக்கல்லதி பரக்கத்தா. அதை குர்ஆனுக்கொசக எழுதிக்கோங்க. அதை எழுதிட்டு இன்ஷா அல்லாஹ் அதை பாருங்கள். அப்போ அது ஃபுல்லாக ஓடுறதுக்கு இப்போ இடைக்கிட விளங்குறது இல்லை. இப்போ உங்களுக்கு அது ஆயத்தே விளங்கணும். அது ஆயத்தை நீங்கள் வாசிக்கக்குள்ள அது தமிழாலையும் நீங்கள் வாசிக்கணும். இப்போ நான் ஒரு காலம் ஸ்டார்ட்டுக்கு குர்ஆனை வாசிக்க போகக்குள்ள அரபை பார்த்துக்கொண்டு தமிழை வாசிக்கிறேன், இல்லாட்டி இங்கிலீஷை வாசிக்கிறேன். அப்படி தான் வாசிக்கிறேன். அரபை வாசிக்கிறது இல்லை, அரபை வச்சுக்கொண்டு தமிழில் பேசி சொல்லிக்கொண்டு போகிறேன். ஓகேம்மா, விளங்கிச்சா சப்ஜெக்ட் எல்லாம் கிளியர் தானே? ஓகே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாருக்கும் இது குர்ஆனை விளங்கி அதைப்படி அமல் செஞ்சு முழு உலகத்துக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியம் தரணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.